அன்பு சகோதரர்களே, நமது பிள்ளைகளை என்ன படிக்க வைத்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கும் சாமானிய பெற்றோர்களாக நாம் இல்லாமல், நமது பிள்ளைகளை லட்சியவாதிகளாக உருவாக்கும் ஈமானிய பெற்றோர்களாக நாம் ஆகுவோம். அதற்காக ஜாமியா தாருல் இல்மி உங்கள் பிள்ளைகளை அன்புடன் வரவேற்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின், அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பேரங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானுடைய தொடர் பயானிலே இஸ்லாம் கூறும் பொருளாதார ஒழுக்கம் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் வட்டியினுடைய வகைகள், எந்தெந்த பொருள்களில் எல்லாம் வட்டி உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பொருள்களில் தங்கம் வெள்ளியிலே எப்படியெல்லாம் வட்டி புழக்கம் ஏற்பட்டுவிடும், அது அல்லாத மற்ற பொருட்களில் எப்படி ஏற்படும் என்ற விஷயங்கள் எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடரிலே சகோதரர்களே, வட்டி என்பது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட மிக ஒரு கொடூரமான மோசமான ஒரு பொருளாதார குற்றம். அந்த பொருளாதார குற்றத்திலிருந்து நாம் தற்காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு ஹலாலான பொருளாதார திட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றான். நான் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன், வட்டி என்ற பொருளாதார குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு அழகான வழி, ஒரு பொருளாதார திட்டத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதுதான் முஷாரகா, முதாரபா என்ற வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உதாரணமாக, ஒரு மனிதர் செல்வம் பணம் வைத்திருக்கின்றார். அந்த பணத்தினுடைய இயல்பு பொதுவாக என்னவென்றால், பணம் வைத்திருந்தால் அந்த பணம் ரொட்டேஷன் ஆகி இன்னும் அது அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்க வேண்டும். இதுதான் பணத்தினுடைய இயல்பு. பணத்தை ஒரு இடத்துல அப்படியே பூட்டி வைப்பதோ, அதை டம்ப் பண்ணி வைக்கிறதோ, அல்லது கத்தையாக பணத்தை எடுத்து லாக்கர்ல பூட்டி வைக்கிறதோ, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த பொருளாதார நியதிக்கு எதிரானது. அல்லாஹ் சொல்றான், கைலா யகுன துவலம் பைனல் அக்னியா, செல்வம் என்பது வெறும் பணக்காரர்கள் மட்டுமே இருக்கக்கூடாது, டம்பாக இருக்கக்கூடாது, அது அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணுங்கிற அல்லாஹ். வெறும் பணக்காரர்கள்ட்டே பணம் அப்படியே சேர்ந்து இருக்கக்கூடாது. பணத்துடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். அதனாலதான் நீங்க சொல்றாங்கல்ல, 100 பவுன் வச்சிருக்கிற ஒரு பொம்பளை முதல் வருஷம் சக்காத்து கொடுத்தா 2.5 பவுன் கொடுத்துருவா, அடுத்த வருஷம் சக்காத்து கொடுத்தா இன்னும் 2.5 பவுன் கொடுத்துருவா, இப்படி 2.5 பவுனா கொடுத்துட்டு வந்தா கடைசியில் அந்த பொம்பளை போண்டி ஆயிடுவா அப்படிங்கிறாங்க. இது ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன ஒரு பொருளாதார திட்டத்தை கற்றுக் கொடுத்தானோ அதற்கு மாற்றமான மனுஷன் செயல்படுறதுனால. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பொருளாதார திட்டத்தினுடைய இயல்பு என்னவென்றால், பணம் என்பது செல்வந்தர்கள்ட்ட முடங்கி இருக்கக்கூடாது, அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். ஏழைகள்ட்டையும் பணக்காரங்கள்ட்டையும் மிஸ்கின்கள்ட்டையும் வறியவர்கள்ட்டையும் அப்படியே சுத்திக்கிட்டே வரணும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் பணம். இதுக்கு தான் அல்லாஹ் பணத்தை படைச்சிருக்கான். தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். அப்ப நீங்க அதை ஒரு வருஷம் பூரா ஒரு 10 லட்சம் ரூபாய பண்டில் கட்டி பேங்க் லாக்கர்ல வச்சு அல்லாஹ் சொன்னா, அப்ப 2% சக்காத்து கொடு, அடுத்த வருஷம் 2% சக்காத்து கொடுது. அது எப்படி? நான் கடைசியில் ஏழையா போயிடுவேனே? ஏழையா போத்தான் செய்வேன். என் பணத்தை எடுத்து பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறேன், அது வியாபாரத்தில் விடு, ரொட்டேஷன் பண்ணு, அது லாபத்தை கொண்டு வந்து தரும், அந்த லாபத்திலும் சக்காத்து கொடு. இதுதான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பொருளாதார வணிக முறை. உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தவல்லைத்தும் மாலல் யத்தீம், யத்தீமுடைய பொருளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றால். உதாரணமா, ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு. மூத்தா போன பிறகு அவருடைய வாரிசு, ஒரே வாரிசு, அந்த வாரிசு சின்ன பையன், ஒரு 5 வயசு 6 வயசு பையனா இருக்கிறான், எத்தியமான பையன், தகப்பன் இல்லாத பையன்.
பொதுவாக எத்தீம்னா புரிஞ்சுங்க, ஷரியத்திலே பார்வையில் எத்தி என்பது தகப்பன் இல்லாத பிள்ளை தான் குறிக்கும், தாய் இல்லாத பிள்ளை அல்ல. தகப்பன் இல்லாட்டாலே இந்த பிள்ளை பேர் எத்தீம் தான். அப்போ அல்லாஹ் சொல்றான், ரசூலா சொல்றாங்க, இதா வல்லைத்து மாலல் எத்தீம், ஒரு எத்தீமுடைய பொருளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றால், தகப்பன் மூத்தாயிடுறாரு, அந்த தகப்பனுக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனால் பிள்ளை சின்ன பிள்ளை, 5 வயசு 6 வயசு பிள்ளை. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுறீங்க, நீங்க அந்த இறந்து போனவருடைய சொத்துக்களை உங்களுக்கு கார்டியன் அப்படி நியமிக்கப்படுது. நீங்க அவர் அந்த குழந்தைக்கு சொந்தம் இல்லையோ, ரத்த பந்தமோ ஏதோ ஒண்ணு, அந்த குழந்தைக்கு வந்து வாரிசு சொத்து 5 வயசு பிள்ளைட்டு எப்படி 10 கோடி கையில் கொடுக்க முடியும்? எப்படி மெயின்டைன் பண்ணும்? அப்ப ஒரு கார்டியன்ஷிப், ஒரு கார்டியன் போட்டு உங்களை கார்டியனா போட்டுறாங்க. இதுக்கு அரபில வலின்னு சொல்லுவாங்க, வலி கார்டியனா போட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி எத்தீமுடைய சொத்துக்கு நீங்கள் கார்டியனாக ஆக்கப்பட்டால், உதாரணமா 10 லட்சம் ரூபா ஒரு சொத்து உங்களுக்கு கார்டியன் ஆக்கிட்டாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா, இது எத்தீமுடைய சொத்துங்கிறது உங்க சொத்து இல்ல, அது என்னது? அது அமானிதம். அமானிதம் எப்ப கொடுக்கணும்? அல்லாஹ் சொல்றான், அந்த பிள்ளைகள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நிசால இத பத்தி சொல்றான், அந்த பிள்ளைகள் பருவம் அடைந்து விட்டால், அந்த எத்தீமான பிள்ளை பருவம் அடைஞ்சிட்டா அந்த பிள்ளைகிட்ட பொருள் என்ன பண்ற, நீங்க அமானிதமா ஒப்படைச்சிருங்க. இந்த சட்டங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப அந்த பிள்ளைக்கு 5 வயசு, இது பருவம் அடையும் போது 18 வயசு 17 வயசு ஆகும். அப்ப அந்த நேரம் வரைக்கும் 18 வயசு வரைக்கும் இந்த பணத்தை என்ன பண்றது? நாம என்ன யோசிக்கிறோம், ரொம்ப தக்குவாவோட அப்படியே இந்த 10 லட்சம் ரூபாய் அப்படியே பண்டில் கட்டி 1 லட்சம் பண்டில் கட்டி பேங்க் லாக்கர்ல கொண்டு வச்சிடலாம். இந்த புள்ள 18 வயசு ஆன பிறகு அப்படியே எடுத்து அமானிதமா கையில கொடுத்துடலாம். நம்ம தக்குவா. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்குவா என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்குவா என்ன தெரியுமா? இதா வல்லைத்து மாலல் யதீம், யதீமுடைய பொருளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றால், ஃபலா தத்தஹிருஹா, அதனை நீங்கள் அப்படியே லாக்கர்ல கொண்டு டம்ப் பண்ணி வைக்காதீங்க. அமானித காசு நம்ம தொடக்கூடாது, அப்படியே லாக்கர்ல வச்சிடலாம் அப்படின்னு அப்படியே கொண்டு சேர்த்து வச்சிடாதீங்க, அதே அமானிதமா பாதுகாத்து வச்சிடாதீங்க. மாறாக ஃபத்தஜிரு பிஹா, அதை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்தஜிருஹா, அதை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். அப்ப ஏன்னா அது ஒரு எத்தீமுடைய சொத்தாக இருந்தாலும் கூட அந்த சொத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, பாதுகாப்புங்கிற பேர்ல நீங்க அதை டம்ப் பண்ணி வைக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது. அதை வச்சு ரொட்டேஷன்ல விடுங்க, வியாபாரம் பண்ணுங்க. ஏன் வியாபாரம் பண்ண சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் நபி ஸல்லல்லாஹு வியாபாரம் பண்ண சொல்றாங்க? ஹத்தா லா யாக்குலுஹு ஸக்கா, ஏனென்றால் அந்த எத்தீமுடைய சொத்தை இல்லை என்றால் ஜகாத்தே தின்றுவிடும். இது என்ன புரியுது உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், திருமிதிலையும் அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன தெளிவா தெரியுது? எத்தீமுடைய பொருளா இருந்தா நாம அதை கொண்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு வச்சுன்னு வச்சுங்க பேங்க்ல, முதல் வருஷம் அது ஜகாத் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு வருஷம் அதை ஜகாத் கொடுக்கணுமா இல்லையா? 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கொடுப்போம்? எவ்வளவு கொடுக்கணும்? 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய் ஜகாத் கொடுத்துட்டோம் முதல் வருஷம். மீதி எவ்வளவுதான் இருக்குது? 9.25 லட்சம் இருக்குது. அடுத்த வருஷம் இன்னொரு 25,000 எடுத்து கொடுத்துருவோம். மீதி எவ்வளவு ஆயிடும்? 9.5 ஆயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் மீதி 24,000 கொடுப்போம். ஏன்னா 9 ஆச்சுல 24,000 கொடுப்போம். மீதி எவ்வளவு இருக்கும்? 9.25. இப்படியே குறைஞ்சு 4 வருஷத்துக்கு 1 லட்சம்டா அந்த புள்ள 5 வயசுல அல்லது 3 வயசுல எத்தியமாச்சு. அந்த புள்ள எத்தியமான புள்ள 3 வயசுல, அது 18 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட 16 வருஷம் வைங்க. 16 வருஷத்துல எத்தனை லட்சம் முடிஞ்சு போயிடும்? 4 லட்சம் ரூபாய் முடிஞ்சு போயிடும். அதுல 5 லட்சம் ரூபாய் க்ளோஸ் ஆயிடும். திண்டது யாரு? ஜகாத் திண்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் இருக்கிற மதிப்பு 2 வயசு பிள்ளையா இருக்குது. அந்த பிள்ளை 2 வயசோ 1 வயசோ 3 வயசோ பிள்ளையா இருக்குது. இப்ப அதனுடைய வேல்யூ வேற, 10 லட்சம் ரூபாய் வேல்யூ வர, அது 18 வயசு ஆகும் பொழுது அதனுடைய வேல்யூ குறைஞ்சு போயிடும். பணத்துல வேல்யூ குறைஞ்சு போயிடும். வருஷம் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா ஜக்காத்து தின்னுடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பணத்தை அப்படியே டம்ப் பண்ணி வைக்காம ஃபத்தஜிரு பிஹா, அதை வச்சு என்ன பண்ணுங்க, வியாபாரம் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வியாபாரம் செய்யும்போது என்ன ஆகும்? லாபம் கிடைக்கும். அந்த லாபத்திலே நீங்க ஜக்காத்து கொடுக்கலாம். தேவைப்பட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் வறியவராக இருந்தால் நீங்களும் தேவையான அளவுக்கு அதில் எடுத்துக்கலாம். நீங்களும் தேவையான அளவுக்கு அதுல இருந்து எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. எத்தியமான சொத்தாச்சே, அது நான் அனாதை சொத்து, நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் வறியவராக இருந்தால், தேவையுடையவராக இருந்தால் நியாயமான அளவுக்கு, அதுக்காண்டி அல்லாஹ் அனுமதிச்சுட்டாங்க. வருஷம் ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கக்கூடாது. மொத்தம் 10 லட்சம் ரூபாய். அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணுங்க. சம்பளம்னா 10 வருஷத்துல க்ளோஸ் ஆயிடும் 10 லட்சம் ரூபாயும்.
அப்போ நியாயமான அளவுக்கு உங்களுடைய வறியவராக இருந்தால் என்ன பண்ணலாம், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்ப அப்படி அனுமதி கொடுத்து வியாபாரம் செய்யும் பொழுது அந்த பணமும் பாதுகாக்கப்படும், அந்த பணத்திலேருந்து ஒரு லாபம் வரும்போது பணமும் ரெட்டிப்பாகிட்டே இருக்கும், பல்மடங்கா பெருகிக்கிட்டே இருக்கும். ஜக்காத்தையும் வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருப்பீங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக்கிறாங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது, பொருட்களை சொத்துக்களை என்ன பண்ணக்கூடாது, எத்தியமுடைய பொருளாக இருந்தாலும் கூட அதை டம்ப் பண்ணி வைக்காதீங்க. அதை என்ன பண்ணுங்க, ரொட்டேஷன்ல விடுங்க. ரொட்டேஷன்ல வியாபாரம் பண்ணும் பொழுது அதுல பரக்கத்து ஏற்படும், அல்லாஹ்வுடைய உதவி ஏற்படும், அது பெருகிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு. இதுல இருந்து இன்னொன்னு என்ன தெரியுது, வருஷத்துல ஒரு தடவை அந்த 10 லட்சம் ரூபாய் சக்காத்து கொடுத்துறாருங்க, அப்புறம் சக்காத் திங்குமா? வருஷத்துல ஒரு முறை கொடுத்த, வாழ்க்கையில ஒரு முறை அந்த பணத்தை கொடுத்த சக்காத் திங்குமா? இல்ல வருஷம் வருஷம் கொடுத்தா சக்காத் திங்குமா? வருஷம் வருஷம் கொடுத்தா தானே. அப்ப இந்த ஹதீஸ்ல தெள்ள தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வருஷா வருஷம் சக்காத்து கொடுக்கணும், இல்லன்னா எத்தியமுடைய சொத்தை எது தின்றோம், ஜக்காத்தை தின்னுடும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்த வணிக முறை என்னவென்றால், எந்த ஒரு பொருளையுமே டம்ப் பண்ணி வைக்க கூடாது, அதே என்ன பண்ணும், ரொட்டேஷன்ல விடணும், எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் பணப்புழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வட்டி என்ற ஒரு வியாபாரத்தை தடை செய்து, வட்டி என்ற ஒரு பொருளாதார குற்றத்தை தடை செய்து இன்னொரு அழகான ஒரு பொருளாதார திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா. அந்த திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, என்கிட்ட உதாரணமா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், 10 லட்சம் ரூபாய் சும்மா பேங்க்ல வைக்காத, லாக்கர்ல வைக்காத, என்ன பண்ணு, நீ ரொட்டேஷன் சம்பாதி. இப்ப சம்பாதிக்க போற அளவுக்கு எனக்கு சம்பாத்தியம்லாம் பெருசா தெரியாதுங்க, எனக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கோ வியாபாரம் பண்றதுக்கோ எனக்கு தெரியாது, அல்லது வியாபாரம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் பள்ளிவாசல்ல இமாமத்தை பாக்குறதுக்கும் பயான் பண்றதுக்கும் மத்த சோசியல் ஒர்க் பண்றதுக்குமே நேரம் கரெக்டா இருக்குது. நான் போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா நான் எங்க வியாபாரம் பண்றது? ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபா பொறுப்பை ஏற்றவுடன் அவங்க ஒரு பெரிய வியாபாரியா இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெரிய வியாபாரி, எந்த அளவுக்கு ஜவுளி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு கலீஃபா பொறுப்பை ஏற்கிறாங்க. கலீஃபா பொறுப்பை ஏற்றவுடன் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் பாக்குறாங்க உமர் ரலியல்லாஹு எதிர வர்றாங்க, அபூபக்கர் வெளியில போயிட்டு இருக்காங்க. உமர் கேக்குறாங்க, அபூபக்கர் எங்க போறீங்க? நான் வியாபாரம் பண்ண போறேன், பஜாருக்கு போறேன், கடைக்கு போயிட்டு இருக்கிறேன், பஜாருக்கு போறேன்னாங்க. கடைக்கு போறீங்களா? நீங்க பஜாருக்கு போயிட்டா சமுதாயத்தை யார் பாக்குறது? நீங்க அமீருல் முஃமினீன், நீங்க பஜாருக்கு போயிட்டா இது யார் பாக்குறது, உம்மத்தை யார் பாக்குறது அப்படின்றாங்க. அப்போ அபூபக்கர் பதில் கொடுத்தாங்க, நான் உம்மத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா என் மனைவி மக்களை யார் பாக்குறது? நான் உம்மத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா என் மனைவி மக்களை யார் பாக்குறது? என் மனைவி மக்களை கவனிக்கணும், நான் வியாபாரத்துக்கு போய் தான் ஆகணும், நான் ஏதாவது பொருள் ஈட்டி ஆகணும், அப்பதான் என் மனைவி மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அபூபக்கர் நடக்கும், உமர் நடக்கும், ஒரு விவாதம் நடக்குது. அப்படி ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அப்ப என்ன பண்ணுவோம், சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல தான் முதலாக சஹாபாக்கெல்லாம் கூடி ஆலோசனை பண்ணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு மாத வருமானம் என்று, மாத சம்பளம் என்று நிர்ணயிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பவர்களுக்கு பைத்துல் மால்ல என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, ஏன்னா அவங்க உழைக்கிற உழைப்புக்கு, உழைப்பு யாருக்காக, அல்லாஹ்வுக்காக. அவங்க நேரங்கள் பிடிக்கப்படுதுல, அவங்க நேரம் கப்தா ஆயிடுதுல, நேரம் அரெஸ்ட் ஆயிடுதுல, அவங்களுடைய டைம் அரெஸ்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அவங்களுடைய மனைவி மக்களை, அவங்களுடைய குடும்பத்தை கண்காணிக்கிற அளவுக்கு பைத்துல் மால்ல இருந்து கொஞ்சம் பணம் கொடுப்போம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுல இருந்தா இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிப்பவர்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கறது தப்பு இல்லை அப்படிங்கிற முறை அபூபக்கர் சித்திக் காலத்திலிருந்து வருது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பொது சேவையிலே அல்லது ஒரு அமீருல் முஃமினீனாக அல்லது ஒரு சோசியல் ஒர்க்ல இருக்கக்கூடியவர் அவர் வியாபாரம் பண்ண போயிட்டாருன்னா, அப்போ அவருடைய சோசியல் ஒர்க் யார் பண்ணுவா, அவருடைய பொது சேவை யார் பண்ணுவா, மார்க்க பணி யார் பண்ணுவா? அப்ப அந்த மாதிரி நேரத்தில் என்கிட்ட பணம் இருக்குது, நான் வியாபாரம், எந்த பணம் இல்லாதவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு பணம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால பைத்துல் மால்ல அவங்களுக்கு ஒரு பணம் நிர்ணயிச்சாங்க. ஒருத்தட்ட பணம் இருக்குது, ஆனா அந்த பணத்தை வியாபாரம் பண்ண நினைக்கிறாரு, வியாபாரம் பண்ண முடியாம அவருடைய மார்க்க பணியோ அவருடைய பொது சேவையோ அவருடைய சமூக சேவையோ அவர் தடுக்குது. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம், அப்ப எனக்கு இருக்கிற ஒரே வழி, நான் அந்த 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு மாசம் மாசம் எனக்கு வருமானம் வருது, வட்டி வருது, அந்த வட்டி வாங்கி நான் தின்னுட்டு இருக்கலாமா? அப்ப அல்லாஹ் அதையும் ஹராமாக்கிட்டான். அப்ப அதுக்கு மாற்று வழி என்ன? மாற்று வழி தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி தருது, முஷாரக்கா முதாரபா என்று சொல்லக்கூடிய 2 வகையான மாற்று வழி. என்ன மாற்று வழி? முதல்ல முஷாரக்கானா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது என்னிடத்துல இருக்கக்கூடிய பணத்தை, என்னிடத்துல இருக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாயை இன்னொருத்தரோட நான் போய் சேர்றது. என்னன்னு சொன்னா, பை உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது, என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது, இல்ல 5 லட்சம் இருக்குது, வாங்க நம்ம 2 பணத்தையும் போட்டு 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம், 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம். அல்லது வியாபாரம் ஃபுல்லா நீங்களே பாருங்க, அது முதாரபா, 2வது வகை முதாரபா.
முதல் வகைங்கிறது முஷாரக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பார்க்கறது. நீங்களும் வியாபாரத்தை கவனிங்க, நானும் வியாபாரத்தை கவனிக்கிறேன். வர்ற லாபத்தில் நமக்கு பெர்சன்டேஜ், இத்தனை லாபத்தில் நஷ்டத்தில் இத்தனை பெர்சன்ட், எனக்கு இவ்வளோ பெர்சன்ட், உங்களுக்கு இவ்வளோ பெர்சன்ட். சரி, இதில் யாருக்கு எவ்வளோ பெர்சன்ட் கொடுக்கணும்? நிறைய அமௌண்ட் போட்டு நிறைய பெர்சன்ட், கம்மி அமௌண்ட் போட்டு கம்மி பெர்சன்ட், அப்படி தான் இருக்கணுமா? அப்படி எதுவும் கம்பல்சரி கிடையாது. நான் நிறைய அமௌண்ட் போட்டு என்ன பண்றேன், அவர் கம்மி அமௌண்ட் போட்டவருக்கு இல்லைங்க பரவாயில்லைங்க, கம்மி எனக்கு வந்து பெர்சன்டேஜ் பண்ணி நான் 10 லட்சம் போட்டிருக்கேன், நீங்க 5 லட்சம் தான் போட்டுருக்கீங்க, அதனால எனக்கு 1/3 வரணும், 2/3 வரணும், உங்களுக்கு 1/3 தான் அப்படின்னு இல்லை, 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பெரிய மனசு பண்ணி விட்டுட்டேன்னா தப்பு கிடையாது. 50-50 எடுத்துக்கலாம். அப்ப இது ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்களுடைய திருப்தியோடு செய்யக்கூடிய காரியம். இந்த அடிப்படையில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு வியாபாரம் செய்வதுதான் முஷாரக்கா என்று சொல்லப்படும். கூட்டு வியாபாரம் செய்யறதா முஷாரக்கா. இந்த முஷாரக்கா இருக்குது சகோதரர்களே, இது ஒன்றுதான் வட்டியை ஒழிப்பதற்கான ஒரே வழி. வட்டியை ஒழிப்பதற்கான ஒரே வழி ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லது முதாரபா, அடுத்த முதாரபா என்ன சொல்றேன், இது ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வட்டி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அழகிய கடன் திட்டத்தை உருவாக்கலாம். அழகிய கடன் என்பது ஒரு வட்டி இல்லாத கடன். வட்டி இல்லாத கடன் என்பது நாம் ஒருத்தருக்கு ஒரு அடமானமாக ஒரு நகையையோ அல்லது வீட்டு பத்திரத்தையோ அல்லது ஏதாவது ஷூரிட்டி, ஒரு கேரண்டி வாங்கி வச்சுக்கிட்டு அவருக்கு நாம கடன் கொடுப்போம். இதை நிறைய ஒவ்வொரு முகல்லால் அறிமுகப்படுத்திட்டோம்னாக்கா இந்த வட்டி இல்லாத கடன் அதிகமாக உருவாயிடுச்சுனாக்கா மக்கள் வட்டி பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். இது நல்ல முயற்சி தான், நல்ல காரியம் தான். ஆனால் இது தீர்வல்ல வட்டியை ஒழிப்பதற்கு. வட்டியை ஒழிப்பதற்கு தீர்வல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, வட்டி இல்லாத கடனுக்கு வந்து பணம் கொடுக்கறவங்க சதக்காவாவோ தர்மமா தான் கொடுப்பாங்க. அதுல அவங்க எந்த பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒருத்தர் பெனிஃபிட் எதிர்பார்க்கிறாண்டா அவருக்கு சொல்யூஷன் என்ன? அவருக்கு சொல்யூஷன் என்ன? அவருக்கு சொல்யூஷன் தான் இந்த முஷாரக்கா அல்லது முதாரபா என்று சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் சிஸ்டம். இந்த முஷாரக்காங்கள்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முஷாரக்கா படி நம்ம செய்யலன்னு வைங்களேன், இப்போ நம்ம வட்டி படியே பண்றோம். ஒருத்தர் என்ன பண்றோம், இதே நான் என்ன பண்ண 10 லட்ச ரூபாய் ஒருத்தர் கொடுத்துட்றேன், கொடுத்து இந்த பாருப்பா 10 லட்ச ரூபா தந்துடுறேன், எனக்கு அதிகமாக வேண்டாம்பா, மாசம் 10,000 ரூபா கொடுப்போது, எனக்கு மாசம் 10,000 ரூபா கொடு, என் மனைவி குடும்ப செலவுக்கு மாசம் 10,000 ரூபா கொடு, நீ இந்த 10 லட்ச ரூபா வச்சு நல்ல வியாபாரம் பண்ணிக்க அப்படின்டா, இது ஹராம் கூடாது, இது வட்டி. ஏன்? நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், இந்த முறைப்படி வியாபாரம் செய்யும் பொழுது என்னாகும், ஒன்று நான் பாதிக்கப்படுவேன், இல்ல அவர் பாதிக்கப்படுவாரு. அவர் எப்படி பாதிக்கப்படுவாரு? லாபமானாலும் நஷ்டமானாலும் எனக்கு என்ன கொடுத்தாகணும், மாசம் மாசம் 10,000 ரூபாய் எனக்கு கட்டியாகணும். அவர் அழிஞ்சாலும் பரவாயில்ல, லாபம் நடந்தாலும் சரி, கடன் சரி, வியாபாரம் நஷ்டத்தில் போனாலும் சரி, எனக்கு என்ன கொடுத்தாகணும், எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாகணும். அதனால அதிகம் அவர் பாதிக்கப்படுவாரு. இன்னொன்று, நான் எந்த வகையில் பாதிக்கப்படுவேன்டா, நான் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன், 10 லட்ச ரூபாய் பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணார், நல்ல ரொட்டேஷன் பண்ணாரு, நல்ல பெருக்குனாரு, மாஷா அல்லாஹ் வியாபாரம் ஹோஹோன்னு போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாசத்துக்கு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். யார் பணத்தை வச்சு? ஏன் பணத்தை வச்சு. ஆனா எனக்கு கிடைக்கிறது எவ்வளவுதான்? வெறும் 10,000 ரூபாய் தான். நான் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்கிறது வெறும் 10,000 தான். ஆனா அவர் மாசம் 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் பெருக்கிட்டே போறாரு. ஒரு கட்டம் வந்தோடனே அவருக்கு ஒரு 10 லட்சம் வந்தோடனே என்ன பண்ணாரு, இந்தாங்க பாய் அவங்க 10 லட்சம் பிடிங்க கொடுத்துட்டு அவர் பாடு வியாபாரத்தை பெருகிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப இதுல எனக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்ப இந்த முறையை, இந்த வட்டி முறையை இஸ்லாம் தடை செஞ்சது தான் முஷாரக்காவை சொல்லி தருது நமக்கு. முஷாரக்காங்க என்னது, இந்த பாருப்பா இத்தனை பெர்சன்டேஜ் லாபத்திலேயோ நஷ்டத்திலேயோ இத்தனை பெர்சன்டேஜ்ங்கும் பொழுது அவருக்கு 20,000 ரூபாய் லாபம் வந்தா எனக்கு 2,000 ரூபாய், 2 லட்ச ரூபாய் லாபம் வந்தா எனக்கு 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் லாபம் வந்தா எனக்கு 5,000 ரூபாய், 10,000 ரூபாய். அப்போ எந்த மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி லாபங்கள் கூடும், ரெண்டு பேருக்கு எந்த பாதிப்பு இருக்காது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஷாரக்காவை கற்றுக் கொடுத்தான். சரி, இந்த முஷாரக்காவுடைய முறைக்கு எதிராக உருவாக்கப்பட்டதா என்னன்னு சொன்னா பேங்கிங் சிஸ்டம். இந்த பேங்கிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வங்கி முறை, வங்கி வணிக முறை எப்படி அப்படின்னு சொன்னா, பேங்க் வந்து என்ன பண்ணுது, பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொண்டு போடுங்க, பணத்தை கொண்டு போடுங்கன்னு போடுது. நம்மளாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம்ல, 5,000 10,000 20,000 சேவிங் அக்கௌண்ட்லயோ கரண்ட் அக்கௌண்ட்லயோ போட்டு வச்சிருக்கோமே, இந்த பணம் பூரா மொத்தமா பேங்க்ல சேர்ந்துருது. உதாரணமா ஒரு பேங்க்ல வந்து 10 மில்லியன் பணம் ரூபாய், 10 மில்லியன் ரூபாய் இருக்குது, அதாவது 10 கோடி ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இந்த 10 கோடி ரூபாய் பேங்க்ல சேர்ந்துருச்சுன்னா, இல்ல 100 கோடி ரூபாய் சேர்ந்துருவீங்க, இந்த 100 கோடி ரூபாய் சேர்ந்துச்சுன்னா இது யாருடைய பணம்? இது பொதுமக்களுடைய பணம். பொதுமக்கள் பேங்க்ல பாதுகாப்புக்காண்டி, டெபாசிட்டுக்காண்டி அல்லது சேவிங் காண்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க, பேங்க்ல பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அல்லது இன்னைக்குள்ள சிஸ்டம் படி பிசினஸ் என்பது பேங்கிங் தொடர்பு எல்லாம் பண்ணவே முடியாது. அப்ப நான் பேங்க்ல பணம் போடும்பொழுது, பேங்க்ல ரொட்டேஷன் வரும்பொழுது பேங்க் கிட்ட சுமாரா 100 கோடி ரூபாய் பணம் வந்தது. பேங்க் யோசிக்குது, இந்த 100 கோடி ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணலாம், 100 கோடி ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணலாம். அப்ப பேங்க் வந்து என்ன பண்ணுது, பொதுமக்கள் அதாவது வியாபாரிகள்ட்டையும்
அதே மாதிரி தொழிலதிபர்கிட்ட கேட்குது. வியாபாரம் பெரிய பெரிய வியாபாரிகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட பேங்க் கேட்குது, இந்தப்பா என்கிட்ட 100 கோடி ரூபாய் இருக்குது, என்ன சொல்ற, உனக்கு வேணுமா? தாங்க. என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போற? நான் என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அப்படியா, சரி ஓகே. நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற? என்கிட்ட அதிகமாக கிடையாது, நான் ஒரு 10 கோடி ரூபாய் தர்றேங்க, நீங்க ஒரு 90 கோடி ரூபாய் தருங்க. பேங்க்ல கேட்கலாம், நான் 10 கோடி ரூபாய் போடுறேன், நீங்க 90 கோடி ரூபாய் தாங்க. பேங்க் என்ன பண்ணுது, ஒரு வியாபாரி ஒருத்தன் அல்லது ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு கார்பரேட் கம்பெனி 10% போடுறான், 90% யாரு கொடுக்குது? பேங்க் கொடுக்குது. பேங்க் என்ன பண்ணுது, அவனுக்கு சும்மா கொடுக்குமா? அவன்கிட்ட என்ன கேட்கும்? 10% எனக்கு வட்டி கொடு, 10% எனக்கு வட்டி கொடு அப்படின்னு சொல்லி பேங்க் வட்டி வாங்கிக்கும். 10% வட்டி வாங்கிட்ட பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த இன்வெஸ்டருக்கு நாம இருக்கும்ல பொதுமக்கள், நம்ம இன்வெஸ்ட் பண்ணவங்க, பேங்க்ல போட்டவங்க, டெபாசிட் போட்டவங்க, நமக்கு 5% கொடுத்துட்டு அவன் 5% எடுத்துப்பான். அந்த பேங்க்காரன் என்ன பண்ணுவான், அவன் 5% எடுத்துப்பான், நமக்கு 5% கொடுப்பான். மீதி 90% லாபம் யாருக்கு போயிடும்? யாருக்கு போயிடும்? அந்த கார்பரேட் கம்பெனிக்கு, அந்த தொழிலதிபருக்கு. அவன் போட்ட முதல் எவ்வளோ? வெறும் 10 கோடி தான். வெறும் 10 கோடி தான் முதல் போட்டான். 90 கோடி முதல் யாருது? பொதுமக்களாக நம்ம காசு. ஆனா நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ? வெறும் 5%. பேங்க் கிடைக்கிறது 5%, அவனுக்கு கிடைக்கிறது 90%. அப்ப 10 கோடி முதல் போட்டவனுக்கு 90% லாபம், 90 கோடி முதல் போட்டவனுக்கு வெறும் 5% லாபம். இதைத்தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதுல யார் பாதிக்கப்படுறாங்க? யார் பாதிக்கப்படுறாங்க? பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு மாற்றமாக கடைசியில் இவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் வட்டி தான் கிடைச்சது 5%. இந்த வட்டியை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த கார்பரேட் கம்பெனிகள் இந்த வட்டியை பிடிப்பான் பொதுமக்கள் இருந்து. எப்படி பிடுங்குவான்? கார்பரேட் கம்பெனிகள் என்ன பண்ணுவான், அவன் ஒரு பொருளை தயாரிச்சு 1க்கு 10 மடங்கா விலை வைக்கும் பொழுது அந்த பொருளை யாரு போய் வாங்குவாங்க? பொதுமக்கள் போய் வாங்குவோம். பொதுமக்கள் வாங்குவோம். அப்ப அவன் கொடுத்த 5% லாபம் மறுபடியும் யாருக்கே போயிடும்? யாருக்கு போயிடும்? அவனுக்கே போயிடும். கன்சியூமிங் பேர்ல அவனுக்கே போயிடும். அப்ப இந்த மாதிரி முதலீட்டாளர்களை பாழாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த வட்டி திட்டம். இதற்கு மாற்றமாக ஷரியத் என்ன அப்படின்னு சொன்னா, நாம முதலீட்டாளர்கள் நாம வந்து ஒரு 90 கோடி ரூபாய் வச்சிருக்கிறோம், அவர் வந்து 10 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. யாரு? அந்த கார்பரேட் கம்பெனி ஓனரோ அல்லது வந்து அவர் 10% தான் வச்சிருக்காரு. அப்ப அவர்கிட்ட என்ன பண்ணலாம், ஓகேங்க நீங்க போடுறது 10%, நான் போடுறது 90%, லாபத்தில் 90% தரீங்களா? சரி 90% வேண்டாம், நீங்க 10% எடுத்துங்க, 10% போட்டதுக்காக வேண்டி நீங்க உழைக்கிறதுக்காக ஒரு 10% எடுத்துங்க, மீதி 80% எங்களுக்கு தரீங்களா? அப்ப அவனுக்கு எப்படி பணம் தேவை, அவனுக்கு பணம் தேவை, பணத்தை வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கோ பணம் தேவை. அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவான், நம்மள்ட்ட வந்து சரி ஓகே நான் 80% தரேன் லாபம் அப்படிங்கும் பொழுது அவன் தயாரிக்கக்கூடிய பொருட்களோ அவன் உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்டோ அந்த பிசினஸ் திட்டமோ அதனுடைய பெரும்பகுதி லாபம் யாருக்கும் சேரும்? முதலீட்டாளர்களுக்கும் சேரும். யாருக்கு பணம் சொந்தக்காரர்களோ அவர்களுக்கும் சேரும். ஆனா இதற்கு மாற்றமாக இந்த வட்டி சிஸ்டம் என்னாகுது, பேங்க் குறுக்க வந்ததுனால பேங்க் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வேற 5% மட்டும் நமக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ 90% யாருக்கு இருக்க வைக்கிறான்? அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களோ அல்லது அந்த தொழிலதிபர்களோ அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இதற்கு மாற்றமாகத்தான் ஷரியத் வந்து இந்த முஷாரக்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்துச்சு. இந்த முஷாரக்காவுடைய சிஸ்டம் என்ன, முஷாரக்காவுடைய வகை என்ன? இந்த முஷாரக்காங்கிற சிஸ்டத்தை எடுத்தா, அதாவது முஷாரக்காங்கிறது அந்த காலத்திலே சொல்றதா கூட்டு வியாபாரம், பங்காளி வியாபாரம் அந்த காலத்திலே உள்ள முறை தான். இது அந்த காலத்திலே உள்ளதானுங்க. இன்னைக்கு நவீனமா ஏற்பட்டிருக்கக்கூடிய புது புது வியாபார சிஸ்டத்துக்கெல்லாம் இந்த முஷாரக்கா ஈடு கொடுக்குமா அப்படின்னு சொன்னா, சகோதரரை ஷரியத்தை பொறுத்தவரையிலே ஒரு பேசிக் சிஸ்டத்தை சொல்லிடுச்சு. இதுதான் பேசிக் சிஸ்டம். இந்த பேசிக் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் புது புது நவீன முறைகள்லாம் வருமோ அத்தனை முறைகளையும் ஷரியத் அனுமதிக்குது. எது வரைக்கும்? அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இல்லாத வரை. இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ், அந்த பிசினஸ் நான் கூட இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா என்ன பிசினஸ் அப்படின்னு சொன்னா, நல்ல விஜய் மல்லையா வந்து அவருடைய சாராய கடை இழுத்து மூடுறாரு, கிங்ஃபிஷர் கம்பெனியை. அந்த கம்பெனி விலைக்கு வருது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் வாங்கலாமா, 500 கோடி ரூபாய் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது ஹராமா போயிடும். ஏன்? அது என்ன கம்பெனி இன்வெஸ்ட் ஆகுது? சாராய கம்பெனி, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட சாராய கம்பெனில போகுது. அப்படி இல்லாம ஒரு ஹலாலான பிசினஸ்ல ஒரு ஹலாலான வழியில நம்முடைய பொருட்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் என்னும் பட்சத்தில் ஷரியத் அங்க வந்து குறுக்க நிற்காது. இந்த முஷாரக்கா சிஸ்டம் படி, இந்த கூட்டு வணிகம் என்ற சிஸ்டம் படி. சரி, இந்த முஷாரக்காங்கிறது பல வகைகள் வரும். உதாரணமா முதல்ல வந்து முஷாரக்காங்கிறது முதல்ல வந்து 2 வகை. என்னன்னு சொன்னா, உதாரணமா ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து பணம் கேட்கிறாரு, நான் வந்து எனக்கு வியாபாரத்துக்கு பணம் தேவைப்படுங்க, ஹஸரத் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு சொன்னா நான் 2 வகையா கொடுக்கலாம். ஒன்னு, இந்த பாருப்பா எனக்கு லாபகம்லாம் வேண்டாம், நான் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பல, எனக்கு லாபம் வேண்டாம் நஷ்டம் வேண்டாம் ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பல, நான் வந்து உனக்கு 10 லட்சம் ரூபாய் தர்றேன்,
நீ இதை வச்சு சம்பாதிச்சுக்கோ, எனக்கு எப்போ ரிட்டர்ன் பண்ணுவ இதை, எனக்கு எப்போ இதை ரிட்டர்ன் பண்ணுவேன், எனக்கு வட்டியும் வேண்டாம் லாபம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் உனக்கு இதை உதவியா பண்றேன் ஹெல்ப்பா பண்றேன் அப்படிங்கிற இந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க. இதைத்தான் ஷரியத்து ரொம்ப அங்கீகரிக்குது. எந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கடன் கொடுப்பதே உலகத்திலே இபாதத் என்று சொன்ன மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். கடன் கொடுக்கறதே, கடன் கொடுத்து உதவுறதே ஒரு இபாதத்து அப்படின்னு சொன்ன மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். அதையும் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் கடன் கொடுத்த பிறகு நான் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், அவரு மார்ச் 31 கொடுத்துறாங்க சலத்து அப்படின்ட்டாரு. மார்ச் 31 தடை கொடுத்தாரு. இதுவே எனக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, கர்தன் ஹசனா, அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய அழகிய கடன்ங்கிறான். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அழகிய கடன். சரி, மார்ச் 31 ஆயிடுச்சு. இப்ப அவரு எத்தனை நாள் தாமதப்படுத்துவாரோ, அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் தந்துறாங்க, 2 நாள் டைம் தாங்க, ஒரு 3 நாள் டைம் தாங்க அப்படின்னு எத்தனை நாள் தாமதப்படுத்துவாரோ அத்தனை நாளும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு சொல்றாங்க, அத்தனை நாளும் எவ்வளவு கடன் கொடுத்தியோ அந்த கடன் தொகையை போன்று 2 மடங்கு தினம் தினம் சதகா செஞ்ச நன்மை உனக்கு எழுதப்படும். நான் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறேன், மார்ச் 31 தரேன்டாரு, தரல, ஏப்ரல் 1 எனக்கு மீட்டர் ஆரம்பிச்சிடும். என்ன மீட்டரு? வட்டி மீட்டர் இல்ல, அல்லாஹ் இடத்துல நன்மை மீட்டர். எப்படி ஆரம்பிக்கும்? ஏப்ரல் 1 ஆச்சா 20 லட்ச ரூபா சதகா செஞ்ச நன்மை, ஏப்ரல் 2 ஆச்சா அடுத்த 20 லட்ச ரூபா சதகா செஞ்ச நன்மை, ஏப்ரல் 3 ஆச்சா அடுத்த 20 லட்ச ரூபா சதகா செஞ்ச நன்மை. அப்போ கடன் கொடுத்தவருக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அல்லாஹ் உனக்கு ஆகிரத்துல இப்படி தரலாம் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டு நம்மளுங்க என்ன பண்ணுவாங்கடா, கடன் கொடுத்தோட்ட ஏன்பா மார்ச் 31 தரேன்னு சொன்னலப்பா, நீ டைம் ஆச்சு தாமடா, அதான் உனக்கு டெய்லி 2 மணி நன்மை கிடைக்கல, அப்புறம் என்ன? யார் கடன் வாங்கினவன்? கடன் வாங்கின எடுத்துவா, அதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, டெய்லி 2 மணி நன்மை நன்மை வாங்கிட்டு போ, ஏன் பணத்தை கேட்கிற? அப்ப இது திமிரு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தவனுக்கு ஒரு பெனிஃபிட்டா சொன்னாங்க, நீ கடன் கொடுத்து உதவுனா உனக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு இப்படி கொடுக்கலாம். இது உலகத்திலே கடன் கொடுப்பதே ஒரு இபாதத் என்று சவாப் என்று சொன்ன மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். இந்த கடனை வைத்து இந்த கடனை மட்டும் கொடுப்பான், எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு மாசம் மாசம் வட்டி வந்துடணும் அப்படின்னு சொன்னா, இந்த கடன் என்ற இபாதத்தை ஹராமான வட்டி வியாபாரமாக மாற்றியது உலகத்திலே முதல் யூதர்கள். யூதர்கள் முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த இபாதத்தை ஹராமாக மாற்றியது. அந்த ஹராமுக்கு மாற்றமாக ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான், சரி மனுஷனோட மென்டாலிட்டி பொதுவாக பணத்தை கொடுத்தா லாபம் ஒன்று எதிர்பார்ப்பா, அதெல்லாம் பணத்தின் இயல்பு, பணத்தின் இயல்பு தானே. இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு ஹெல்ப் பண்றேன், ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன், அதுல நான் வந்து பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சரி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்பா, ஏதோ ஒரு உதவி. ஆனா பணம் பொழுது அது அதனுடைய இயல்பை என்ன, திரும்ப வரும்போது என்ன வரணும், அது எப்படி வரணும்? லாபத்தோட வரணும். அப்ப லாபத்தோட வரக்கூடாது எதிர்பார்க்க எந்த இடத்துல நியாயம் அது? அப்ப மனிதனுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், வட்டியும் இல்லாத அதே நேரத்தில் நீ இபாதத்தை செய்ய வேண்டாம்பா, பெனிஃபிட்டோட எதிர்பாரு, பெனிஃபிட்டோட செய்ய அப்படின்னு அந்த பெனிஃபிட் சிஸ்டத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த சிஸ்டம் தான் இந்த முஷாரக்கா என்று சொல்லக்கூடிய சிஸ்டம். இதுல என்ன, இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. பெனிஃபிட் வருதுல, அப்ப கொஞ்சம் ரிஸ்க் எடு. என்ன ரிஸ்க்? நஷ்டத்திலையும் பங்கெடு. லாபத்தில் பங்கெடுக்கிற மாதிரி நஷ்டத்திலே பங்கெடுத்துக்க. அப்போ உனக்கு அந்த வியாபாரம் வளர வளர உனக்கு லாபம் வளர்ந்துகிட்டே போகும். ஒரு கால் வியாபாரம் நொடிஞ்சு போயிட்டா அந்த நஷ்டத்திலே பங்கெடுத்துக்க, கொஞ்சம் ரிஸ்க் எடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஷாரக்கா என்ற சிஸ்டத்தை கற்றுக் கொடுத்தான். இந்த முஷாரக்கா இருக்குது பாருங்க, இந்த முஷாரக்காவை பொறுத்த வரைக்கும் இதுல பல வகை இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஷிர்கத்துல் மில்க். ஷிர்கத்துல் மில்க், மில்க்னு சொன்னா உரிமை, மில்க் குடிக்கிற பால் நினைச்சுக்காதீங்க, மில்க்ங்கிறது அரபி வார்த்தை. மில்க்னு சொன்னா உரிமை. அந்த உரிமையில ஏற்படக்கூடிய பங்கு, உரிமை பங்கு, அது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஷேரிங் சிஸ்டம் இன், அதாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எனக்கு ஒரு பொருளை உரிமை இருக்குது, அந்த உரிமையில ஏற்படக்கூடிய ஒரு ஷேரிங் சிஸ்டம், ஒரு கூட்டு பங்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணமா இது வந்து இந்த ஷிர்கத்துல் மில்க்னு சொல்றது 2 வகையா வரலாம். ஒன்னு விரும்பி வரலாம், இன்னும் விரும்பாம வரலாம். முதல்ல ஷிர்கத்துல் மில்க் நான் சொல்லிடுறேன். நாங்க 2 பேர் சேர்ந்து, நான் ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கிறேன். அந்த வீடு வந்து 50 லட்சம் ரூபா, ஆனா என்கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபா தான் இருக்குது. அப்ப இன்னொருத்த சொல்றேன், அது நம்ம 2 பேர் சேர்ந்து வாங்குவோம், 30%, 60% உங்களுக்கு, 40% எனக்கு. ஏன்னா நீங்க 30 லட்சம் போடுறீங்க, நான் 20 லட்சம் போடுறேன், 2 பேர் சேர்ந்து வீட்டை வாங்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த 2 பேர் சேர்ந்து வீட்டை வாங்கினா இதுக்கு பேர் தான் உரிமையில் பங்கு. அந்த வீட்டுடைய உரிமையில் யாருக்கு பங்கு உண்டு? எனக்கு உண்டு, அவருக்கு உண்டு. இந்த 2 பேரும் சேர்ந்து வாங்குவதற்கு பெயர் ஷிர்கத்துல் மில்க்னு சொல்றது. ஒரு சொத்து வாங்குறோம், ஒரு பொருளை வாங்குறோம், 2 பேர் சேர்ந்து வாங்குறோம்னா 2 பேரும் சமமா அதை பயன்படுத்திக்கலாம். யாருடைய பங்கு எவ்வளவோ அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், அதுல பயன்படுத்திக்கலாம். இது ஷிர்கத்துல் மில்க். இது விரும்பியும் வரலாம், விரும்பாமையும் வரலாம். இப்ப நான் சொன்ன பாருங்க, வீடு வாங்குறது விரும்பி வர்றது, ஏன்னா விரும்பி தானே வாங்குறோம். விரும்பி 2 பேர் சேர்ந்து, சரி ஓகேங்க நம்ம 2 பேர் சேர்ந்து வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்பி 2 பேர் சேர்றோம், இது விரும்பி வாங்குறது. இன்னொன்னு விரும்பாம வர்றது,
அந்த உரிமையில நமக்கு பங்கு இருக்கும். ஆனா அதை நம்ம விரும்பி வந்ததில்ல, விரும்பாம வந்தது. இது எப்படின்னு சொன்னா, அத்தா மூத்தா போயிட்டாரு, அவருக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்களுக்கு அந்த வீடு சொந்தம். அந்த வீடு யாருக்கு சொந்தம்? 3 பசங்க வாரிசு வருமா இல்லையா? அப்ப இந்த 3 பேருக்கு அந்த இடமோ வீடோ சொந்தமா இருந்தா இதுவும் என்னதான் உண்டு? ஷிர்கத்துல் மில்க் தான். அந்த வீட்டுல எனக்கும் உரிமை உண்டு. ஆனா இது நான் விரும்பி வந்ததா? இந்த ஷிர்கா, இந்த கூட்டு நான் விரும்பி ஏற்படுத்த, இந்த ஷேர் நான் விரும்பி ஏற்படுத்ததா? இல்ல, அது விரும்பாம தானா வந்தது. நான் விரும்பியே விரும்பாமலையோ தானா வந்தது. இது 2வது வகை. இது ஷிர்கத்துல் மில்க்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளுடைய உரிமையிலே நாம் உரிமை கொண்டாடக்கூடிய பங்கு. 2வது இருக்குது ஷிர்கத்துல் அக்து. ஷிர்கத்துல் அக்து அப்படின்னு சொன்னா அக்ரிமெண்ட் போட்டு, நான் சொன்னோம்ல வியாபாரம் பண்றோம் இல்லைங்களா, அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு இத்தனை பங்கு எனக்கு இத்தனை பங்கு அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கூட்டு பங்கு ஏற்படுத்துறது. இதுக்கு ஷிர்கத்துல் அக்து, உடன்படிக்கை செய்து கூட்டு பங்கு செய்வது அப்படின்னு சொல்லி. இந்த உடன்படிக்கை செய்யறதுல 3 வகை இருக்குது. முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னா ஷிர்கத்துல் அம்வால், அதாவது பணத்தை மட்டும் முதலீடு போட்டு பணத்தை மட்டும் பங்கு வச்சுக்கிறது. முதலீடு பண்றது பணம். உதாரணம் சொன்ன பாருங்க, நீ 5 லட்ச ரூபா போடு, நான் 5 லட்ச ரூபா போடுறேன், வியாபாரம் செய்வோம், வர்ற லாபத்தில் என்ன பண்ணலாம், இவ்வளவு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது. இது ஷிர்கத்துல் அம்வால். இன்னொன்று இருக்குது ஷிர்கத்துல் அமால். அதான் ஷிர்கத்துல் அம்வால்ங்கிறது பண ரீதியான கொடுக்கல் வாங்கல். இன்னொன்று ஷிர்கத்துல் அமால், அதாவது செயல் ரீதியான கொடுக்கல் வாங்கல். உதாரணமா ஒருத்தருக்கு ஒரு 4-5 டெய்லர் தனித்தனியாக கடை வைக்கிறாங்க, தனித்தனியாக கடை வச்சிருக்கிறாங்க, ஒழுங்கா வியாபாரம் இல்லை. அவங்க 4 பேர் யோசிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மெயின் ஏரியால கடைபிடிப்போம், நல்ல வியாபாரம் நடக்கும். நம்ம 4 பேர் சேர்ந்து உழைப்போம், 4 பேருமே டெய்லரு, 4 பேருமே சேர்ந்து தைப்போம். யார் எவ்வளவு தைக்கிறான் கணக்கு இல்லை, நீயும் தைச்சு போடு, நீயும் தைச்சு போடு, 4 பேர் சேர்ந்து தைப்போம். தைக்க வரக்கூடிய வருமானத்தை 4 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். 4 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? பணம் இல்லை, என்னது? உடல் உழைப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் உடல் உழைப்பு, இது பணம் கிடையாது. அப்ப உடல் உழைப்பு ரீதியாகவும் என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு ஷிர்க் முஷாரக்கான்னு சொல்லக்கூடிய கூட்டு பங்கு வியாபாரத்தை உடல் உழைப்பின் மூலமாகவும் செய்யலாம். இது 2வது வகை. 3வது வகை இருக்குது ஷிர்கத்துல் உஜூஹ். ஷிர்கத்துல் உஜூஹ் அப்படின்னு சொன்னா இங்க பணமும் முதலீடு இல்லை, உடல் உழைப்பும் முதலீடு இல்லை, மாறாக 2 பேருமே கடனுக்கு வாங்குறாங்க பொருளை. 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. யாரோட முதலீடு ஒண்ணுமே கிடையாது. 2 பேருமே இவருடைய கான்ட்ராக்ட் வச்சு இவர் கடனுக்கு வாங்குறாரு, இவருடைய கான்ட்ராக்ட் வச்சு இவர் கடனுக்கு வாங்குறாரு. கடனுக்கு வாங்கி அதை கேஷுக்கு விற்கிறாங்க. வர்ற லாபத்தை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுல 2 பேருக்கு என்ன கிடையாது? முதலீடு கிடையாது. 2 பேருக்குமே முதலீடு என்னதான்? அவங்களுடைய கான்ட்ராக்ட் தான். அந்த கான்ட்ராக்ட் வச்சு கடனுக்கு வியாபாரம் வாங்கி அதை கேஷுக்கு வித்து அவங்களோட திறமையை வச்சு விற்கிறாங்க, கேஷுக்கு விற்கிறாங்க. வித்துட்டு கடன் அடிச்சுட்டு மீதி உள்ள பணம் லாபம், அந்த லாபத்தை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஷிர்கத்துல் உஜூஹ்னு பேரு. சரி, இந்த முஷாரக்கால சில நிபந்தனைகள் இருக்குது. முஷாரக்கால 2 பேர் அதாவது கூட்டு வியாபாரம் செய்யணும்னு சொன்னா இதுல ஷரியத் சில நிபந்தனைகள் வைக்குது. முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, பங்கு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஷேருக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துருப்பா, மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எதை ஃபிக்ஸ் பண்ணணும்? பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணணும். சதவீதத்தை, லாப நஷ்ட சதவீதத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். வர்ற லாபத்துல இத்தனை பங்கு எனக்கு கொடுத்துரு. 1 பங்கோ 2 பங்கோ 3 பங்கோ 5 பங்கோ 10 பங்கோ அல்ல 20% 30% பர்சன்டேஜ் பதியா லாபத்துல தான் பங்கு வைக்கணுமே தவிர என்ன பண்ணணும், அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணா வட்டியா போயிடும். லாபத்தை ஃபிக்ஸ் பண்றது அது ஹலாலா இருக்கும். சரி, லாபத்தை ஃபிக்ஸ் பண்ணலங்க, நான் போடுற முதலீடுல இத்தனை பர்சன்டேஜ் கேட்கலாமா? உதாரணமா நான் 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நான் போட்டு 10 லட்ச ரூபா போட்டிருக்கப்பா, அந்த 10 லட்ச ரூபாய் எனக்கு 5% லாபம் கொடுத்துரு. 10 லட்ச ரூபாய் 5% எவ்வளோ? 50,000 ரூபாய். எனக்கு மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துரு, இப்படி கேட்கலாமா? இது ஹராம் கூடாது. அப்ப முதலீட்டுலயும் பங்கு பிக்ஸ் பண்ணக்கூடாது, மொத்த அமௌண்ட்டையும் பிக்ஸ் பண்ணக்கூடாது. மாறாக எதுல பங்கு கேட்கணும்? வர்ற லாபத்துல தான் பங்கு கேட்கணும். அந்த லாபத்துல இருந்து இத்தனை பங்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது மட்டும் தான் அனுமதிக்கப்பட்டது. அடுத்தது முஷாரக்காவை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்ல 2 பேருக்குமே ஹக் உண்டு, 2 பேருக்குமே உரிமை உண்டு. 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் 10 லட்சம் போட்டிருக்காரு, அவர் 10 லட்சம் போட்டிருக்காரு, இல்ல இவர் 10 இவர் 5, எப்படியோ வித்தியாசம் இருக்கலாம். ஆனா மேனேஜ்மெண்ட் வரும்பொழுது எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. யார் வேணாலும் உள்ள நுழையலாம், யார் வேணாலும் கணக்கெடுத்து பார்க்கலாம், யார் வேணாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். தடிய ஆளாளுக்கு மேனேஜ்மெண்ட்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறீங்களா? அப்போ ஒரே ஆள்கிட்ட மேனேஜ்மெண்ட் தான் சரிங்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரே ஆள் நீ மேனேஜ் பண்ணு, நான் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு கணக்கு வழக்குகள் பக்கா வந்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்தா அவர் மேனேஜ் பண்ணலாமே தவிர, இல்லை என்றால் மேனேஜ்மெண்ட் உரிமை யாருக்கு உண்டு? நிர்வாக உரிமை
எல்லா பங்குதாரர்களுக்கும் உண்டு. இதுதான் வந்து முஷாரக்கா. சரி, இதுக்கு மாற்றமா இதுக்கு அடுத்தபடியா முதாரபான்னு ஒரு வகை இருக்குது சொன்னேன். முதாரபாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்ன முஷாரக்கால 2 பேரும் ஷேர் இருக்கும். இவரும் பணம் போட்டிருப்பாரு, அவரும் பணம் போட்டிருப்பாரு. முதாரபாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அன்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் கேட்டாரு, உழைப்பே இல்லாமல் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் அதுக்கு பதில் சொல்ல கூட சொன்னேன், அந்த சிஸ்டம் தான் முதாரபா. முதாரபான்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, நான் வந்து சோசியல் ஒர்க்கராக இருக்கிறேன், அல்லது நான் வந்து சமூக பணியா இருக்கிறேன், மார்க்க பணியாற்றுறேன், என்கிட்ட பணம் இருக்குது, என்னால வியாபாரம் பண்ண முடியல, டைம் கொடுக்க முடியல, என்ன பண்ற, ஒருத்தர் கூப்பிட்டு, நல்ல திறமசாலி ஒருத்தர் கூப்பிட்டு, இந்த நீ கஷ்டப்படுறல, நான் 10 லட்ச ரூபா தர்றேன், இதை வச்சு வியாபாரம் பண்ணேன், ஆனா இந்த வியாபாரத்தில் வர லாபத்தில் எனக்கு இத்தனை பங்கு கொடுத்துரு, எனக்கு இத்தனை பங்கு கொடுத்துரு. அப்போ இதுல இதான் சொல்லுவாங்க, ஒர்க்கிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர். நான் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர், இன்வெஸ்டர் பேர் என்ன, ஸ்லீப்பிங் பார்ட்னர். அவர் பெனிஃபிட்டர் பேர் என்ன, ஒர்க்கிங் பார்ட்னர். அப்ப நான் இன்வெஸ்ட் பண்ற ஆளு, நான் ஃபைனான்ஸ் பண்றேன், என் பேர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஏன்னா நான் உழைக்கிறது இல்ல, அவர் மட்டும் தான் உழைக்கிறாரு. இப்படி ஒர்க்கிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர் பேஸ்ல வியாபாரம் பண்றதுக்கு பேர் வந்து முதாரபா. அப்படி இல்லாம 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 2 பேருமே உழைக்கிறாங்க, இதுக்கு பேர் முஷாரக்கா. இந்த முதாரபால உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம். நான் உதாரணமா அவர்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து நல்ல வியாபாரம் பண்ணுப்பா, அரிசி வியாபாரம் பண்ணு, வர லாபத்துல உனக்கு இத்தனை பங்கு எடுத்து நீங்க இத்தனை தான் அப்படின்னு கேட்கிறேன். ஆனா நஷ்டமாயிட்டா முஷாரக்காவில் 2 பேருக்குமே நஷ்டம் உண்டு. முஷாரக்கால ஏன்னா 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஆனா முதாரபாவை பொறுத்த வரைக்கும், இந்த ஒர்க்கிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர் சொன்னா, ஷரியத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுங்கன்னா, நஷ்டமாயிட்டா பொருள் நஷ்டம் எனக்கு, உழைப்பு நஷ்டம் அவருக்கு. பொருள் நஷ்டம் எனக்கு, பணம் போட 10 லட்ச ரூபா முதல் போட்டேன், நஷ்டமாயி போச்சு. நஷ்டமாயினா இந்த பொருளாதார நஷ்டம் யாருக்கு மட்டும்தான், இன்வெஸ்டர் எனக்கு மட்டும்தான். அப்ப அவருக்கு என்ன நஷ்டம், அவர் உழைத்தது நஷ்டம், அவருக்கு அவர் உடல் உழைப்பு நஷ்டம். அப்ப ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர் பேசிக் வந்துச்சுன்னா, நஷ்டம் என்று வரும்பொழுது, அதாவது ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கு தான் வந்து நஷ்டம். என்ன நஷ்டம், பொருளாதார நஷ்டம். ஒர்க்கிங் பார்ட்னருக்கு அவரோட ஒர்க்கும், அவரோட உழைப்பும், அவருடைய முயற்சிகளும் நஷ்டம். அந்த அடிப்படையில் தான் ஷரியத் சொல்லுது இந்த முதாரபா சிஸ்டத்துல. இந்த முதாரபாவை பத்தி அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் என்று வரும்பொழுது இந்த முதாரபாவில் நான் பணம் போடுறேன், இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு எந்த ஹக்கும் கிடையாது, நான் போய் தலையிட கூடாது மேனேஜ்மெண்ட்ல. ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்கு மேனேஜ்மெண்ட் கேட்க கூடாது. மேனேஜ்மெண்ட் யார் தான் பார்க்கணும், யார் பார்க்கணும், அந்த ஒர்க்கிங் பார்ட்னர் தான் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஸ்லீப் தான் பண்ணிட்டு இருந்தோமே தவிர, அவர்கிட்ட போய் உள்ள நுழைஞ்சி இது அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லி நான் அதுல சொல்லக்கூடாது. அவர் கணக்கு வழக்க பார்க்கலாமா, கணக்கு வழக்கு எடுத்து பார்க்கலாம், கணக்கு வழக்கு பார்க்கறது உரிமை உண்டு, என்ன பண்ண ஏது பண்ண ஒரு கேள்வி கேட்கறது உரிமை உண்டு. மற்றபடி நிர்வாகத்தில் தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இது வந்து முதாரபாவுக்கும் அந்த முஷாரக்காவுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்னு இருக்குது முராபஹா. முஷாரக்கா, முதாரபா, முராபஹா, இந்த 3மே வட்டியை ஒழிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான சிஸ்டம். இந்த முராபஹானா என்ன, அதனுடைய விவரங்கள் என்ன, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக. ஆன்லைனில் வந்த கேள்விகள் சவுதி அரேபியாவிலிருந்து கேட்டிருக்காரு. கேன் ஐ கிவ் தி இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் இன் மை பேங்க் அக்கௌண்ட் டு எ பர்சன் ஹூ இஸ் ஆஸ்கிங் பிரைப் டு டூ எ டாஸ்க். அதாவது எனக்குள்ள வட்டி பணத்தை வந்து ஒருத்தர் வந்து அவருடைய டியூட்டியை செய்யறதுக்காக வேண்டி என்கிட்ட வந்து லஞ்சம் கேட்கிறாரு. அந்த லஞ்சத்தை நான் வட்டியாக கொடுக்கலாம், வட்டி பணத்தை லஞ்சமாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹு ராஷிய வல் முர்தஷி, வட்டி கொடுப்பவன், லஞ்சம் கொடுப்பவன், லஞ்சம் வாங்குபவன் 2 பேரையுமே அல்லாஹ் சபிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஞ்சம் கொடுக்கறது ஹராம், லஞ்சம் வாங்குறது ஹராம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்க நினைக்குது, சரி லஞ்சமும் ஹராமு வட்டியும் ஹராமு, வட்டி ஹராமோட போட்டோம் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்டா, ஹராமோட போச்சு, அதோட பெனிஃபிட்டை யார் அனுபவிக்கிறா? வட்டி லஞ்சத்தோட போயிடுச்சு, ஹராமா போச்சு, அதன் மூலமா அந்த பெனிஃபிட் யார் அனுபவிக்கிறா? நம்ம தான் அனுபவிக்கிறோம். அதனால அது கூடாது. அந்த மாதிரி கூடி அந்த மாதிரி கொடுத்து அந்த பெனிஃபிட்டை அனுபவிப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சில சமயங்கள்ல நிர்பந்தமான லஞ்சம் இருக்குது. நிர்பந்தமான லஞ்சம், அதாவது நம்ம அடுத்தவங்களுடைய ஹக்க புடுங்கிறதுக்காண்டியோ அடுத்தவங்களுடைய உரிமையை பறிக்கிறதுக்காண்டியோ நம்ம கொடுக்கல, நிர்பந்தமான லஞ்சம் இருக்குது. அந்த லஞ்சத்தையும் ஷரியத்தை பொறுத்தவரையில தவிர்த்து தான் ஆக வேண்டும், கூடுமான வரைக்கும். 100க்கு 100. உதாரணமா நாம மெட்ராஸ்ல ஒரு வீடு கட்டுறோம், எந்த யாரையும் என்கரேஜ்மெண்ட் பண்ணல, இடத்த அபகரிக்கல, புது இடத்துல வீடு கட்டல, நமக்குன்னு உள்ள வீட்டில் அழகா பிளான் பண்ணி அழகா வீடு கட்டுறோம். பக்காவா கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கீழே பார்க்கிங் விட்டுருக்கோம், மேல வீடு கட்டுறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் பக்காவா கொண்டு போய் எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சு நீங்க சிஎம்டியை கொண்டு கொடுத்தீங்கன்னா அவன் சொல்லுவான் எல்லா டாக்குமெண்ட் வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்குவான்.
எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இல்ல. அது என்ன டாக்குமெண்ட்? இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குது, அந்த டாக்குமெண்ட் கலர்ல இருக்கும், அந்த டாக்குமெண்ட் வைக்கலையே. அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஃபைலை தூக்கி அப்படியே போட்டுருவான். இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்துல கூட நமக்கு ஹக்கா முறையா ஆக வேண்டிய காரியத்திற்காக நிர்பந்தங்கிற பட்சத்துல நாம அதை மார்க்கம் ஒரேடியா அனுமதிக்காது. அது எந்த அளவுக்கு எந்த நிலையிலங்கிறத நம்ம உணர்ந்து, இல்ல ஒரு மாசம் வெயிட் பண்ணா இன்ஷால்லா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா அப்ப லஞ்சம் கொடுக்காம வெயிட் பண்றது தான் ஷரியத் சொல்லக்கூடிய சட்டம். லஞ்சம் கொடுக்காம வெயிட் பண்றது இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கொடுத்தாதான் கொடுப்பான், இருக்கிற ஆபீசர் விடாக்கண்டம் கொடாக்கண்டன் புடுங்காம விட மாட்டான் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நிர்பந்தங்கிற பட்சத்தில், நிர்பந்தம் என்பது உங்களுக்கும் அல்லாஹ் மத்தியில் உள்ளது. யாருக்கு என்ன நிர்பந்தம் யாரும் அளந்து சொல்ல முடியாது, அது உங்களுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அந்த மாதிரி நேரத்தில், அந்த நிர்பந்தமான நேரத்தில் இந்த வட்டியை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கலாம் அனுமதி இருக்குது. மற்றபடி காமனா வட்டியை வச்சுட்டு சார் சாப்பிடுங்க சார் அப்படி கொடுங்க அப்படி கொடுத்து அவன் வேலை வாங்குறது இது மார்க்கத்தில் கூடாது, ஹராம். அடுத்து குஜராத்தில் கேட்டிருக்காரு, சீட்டு போடுவது அல்லது நடத்துவது இஸ்லாத்தில் ஹலாலா ஹராமா? ஏலச்சீட்டு, ஏலச்சீட்டு ஹராம், பக்கா ஹராம், கூடாது. ஏலச்சீட்டு போட்டு ஒருத்தர் தள்ளு வச்சு அது வச்சு இது வச்சு ஈவு வச்சு நடத்துற முறை இருக்குது பாருங்க, இது ஹராம். ஏன் ஹராம்? உதாரணமா மாசம் 10,000 ரூபா 10 மாசம் கட்டணும், மாசம் 10,000 ரூபா 10 மாசம் கட்டணும், 10 பேர் சேர்ந்து கட்டுறோம் அப்படின்டா அந்த சீட்டுக்கு எவ்வளவு பேர்? சின்ன சீட்டு 1 லட்ச ரூபா சீட்டு, அது பேரு, அது பேர் என்ன? 1 லட்ச ரூபா சீட்டு. நீங்க 1 லட்ச ரூபா சீட்டுன்னு சேருவீங்க. முதல் மாசம் ஏலம் விடுவாரு. ஏலம் விடும் போது அந்த 1 லட்ச ரூபா சீட்டு 12,000 ரூபாய்க்கு போயிடும். 1 லட்ச ரூபா சீட்டு 12,000 ரூபாய்க்கு போயிடும். அப்ப யார் எடுத்தாரோ அவருக்கு எவ்வளவு தான் கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுப்பாங்க? 1 லட்சத்தை 12 கழிச்சுக்கிட்டு மீதி 88,000 தான் கொடுப்பாங்க. மீதி 88,000 தான் கொடுப்பாங்க. அந்த 88,000 10 ஷேரா வைக்கும்போது எவ்வளவு தான் வரும்? எவ்வளவு வரும்? 8,800 ரூபா வரும். ஒரு ஆளுக்கு 8,800 ரூபா. அப்ப நீங்க கட்ட வேண்டியது 10,000 ரூபா, ஆனா என்ன கட்டுறீங்க? 8,800 தான் கட்டுறீங்க. 8,800 ரூபா கட்டுறீங்க. அடுத்த மாசம் ஏலம் விடுவாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது அடுத்து 8,000 ரூபா தான் வரும். இப்படி கட்டி 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 கடைசியா நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 10 மாசம் நீங்க கட்டினது 80,000 ரூபா கட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வர்றது 1 லட்ச ரூபா வரும். லாஸ்டா எடுத்தா, லாஸ்டா சீட் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 1 லட்ச ரூபா மொத்தம் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு 98,000 97,000 அந்த மாதிரி கிடைக்கும். எப்ப கடைசியா எடுத்தீங்கடா, அப்ப கடைசியா எடுத்தா நீங்க கட்டினது 80,000, வர்றது 98,000, 18,000 ரூபாய் வட்டி வாங்குறீங்க. 18,000 ரூபாய் வட்டி வாங்குறீங்க. ஆரம்பத்திலே எடுத்துட்டீங்க. ஆரம்பத்திலே எடுத்துட்டீங்கடா, நீங்க எடுத்தது எவ்வளவுதான் எடுத்தீங்க? 88 ரூபா தான் உங்களுக்கு கிடைச்சது. 88,000 ரூபாய் 12,000 ரூபாய் சீட்டு போச்சு, 88,000 ரூபாய் கிடைச்சது. ஆனா நீங்க மாசம் 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 கட்டினதை மொத்தத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. 95,000 ரூபாய் கட்டினீங்க, ஆனா கிடைச்சது உங்களுக்கு எவ்வளவு? 88,000. அப்ப வட்டி என்ன பண்றீங்க? நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆக ஏழை சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு வட்டி வாங்குவீங்க அல்ல வட்டி கொடுப்பீங்க. இது ரெண்டுமே ஹராம்ங்கிறதுனால ஏழை சீட்டு கூடாது. அதுக்கு மாற்றமா குழுக்கள் சீட்டு, ஒரு 10 பேர் சேர்றாங்க, 10 பேர் குளிக்க போடுறாங்க. நீங்க வியாபாரிகள் இருக்குது 10,000 கட்டணும், 10 பேர் குளிக்க போடுவோம். யார் பேர் தான் அவங்களுக்கு முதல்ல 1 லட்ச ரூபா கொடுத்துருவோம். அடுத்த வாரம் கொடுக்குவோம். அடுத்த அந்த 9 பேர் தான் போடுவோம். அவரும் வாங்கிட்டாரு, 9 பேரையும் போடுவோம். அதுல யார் பேர் வந்து அவருக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருவோம். இப்படி அந்த 1 லட்ச ரூபாயை மாசம் மாசம் ஒவ்வொரு ஆள் கொடுக்குறோம் அப்படின்னா இது குழுக்கள் முறையில் எடுக்கிறது கூட தப்பு கிடையாது. While praying individually should we read adhan and iqamat for ourselves? நேத்தே சொன்னேன். அதாவது தனியா தொழும்போது நம்ம பாங்கு சத்தம் கேட்டோம்னாக்கா நம்ம பாங்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாங்கு சத்தம் கேட்கலனாக்கா பாங்கு சொல்றது சிறந்தது. As per Quran, for the witness of any think one male witness is equal to 2 female witnesses. Why it is like that? இது பெண்களுக்கு செய்யக்கூடிய பெரிய அநியாயம் இல்லையா? ஆண்கள் ஒரு சாட்சி என்பது பெண்கள் 2 சாட்சிக்கு சமம் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணையும் பெண்ணையும் படைச்சது அவன்தான். அவன் தானே ஆணை பரமசிவனும் பெண்ணை பார்வதிமா படைச்சாங்க. எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தான். அப்ப அந்த ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் ஆண்களுக்குள்ள நிறைகள் என்ன குறைகள் என்ன, பெண்களுக்குள்ள நிறைகள் என்ன குறைகள் என்ன, ஆண்களுடைய பெனிஃபிட் என்ன, ஆண்களுடைய வீக்னஸ் என்ன, பெண்களுடைய பெனிஃபிட் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். அப்ப அவங்களுடைய இயற்கை அமைப்புக்கு ஏற்றவாறு ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணிருக்கான், ஒரு சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு ஆணுடைய சாட்சி 2 பெண்ணுடைய சாட்சிக்கு ஈக்குவல் அப்படின்னு ஆக்கி வச்சிருக்கான். ஏன்னா பெண்களுடைய மறதி, ஞாபக சக்தி, அவங்களுடைய பொதுவாக பாத்தீங்கன்னா பொம்பளை சாட்சிகளுங்க 2 பேசுவாங்க. ஆம்பளை சாட்சி மாதிரி ஸ்டாக்கா நிக்காது. பொம்பளை சாட்சி நம்ப கூடாது என்னைக்குமே. ஆம்பளை சாட்சி ஸ்ட்ராங்கா நிற்கும், பொம்பளை சாட்சி ஸ்ட்ராங்கா நிக்காது. 2 பேரும் பேசுவாங்க. அவங்களோட இயல்பு அப்படி, அவங்களோட இயற்கை அப்படி. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிருக்கானா, ஒரு பெண்ணுடைய சாட்சி ஏத்துக்கூடாது, 2 பெண்ணுடைய சாட்சியை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இது பெண்களை அசிங்கப்படுத்துறது இல்லையா, இது கேவலப்படுத்துறது இல்லையா, பெண் குலத்தை அசிங்கப்படுத்த, இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவங்களோட இயற்கை அமைப்புக்கு ஏற்றவாறு ரப்பல் ஆலமீன் படைச்சிருக்கான், அவ்வளவுதான்.
Is it allowed to pray after wajibul witr prayer? I pray witr prayer with Jamaat after Tarawih, but I want to pray tahajjud as well. Is it allowed to pray tahajjud after witr in the same night? அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை பற்றி. நீங்கள் இப்போ வித்திரு தொழுதுட்டாலும் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுதில் எழுந்திருக்கிறீங்க, சஹருக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் தொழுலாமா? தாராளமாக தொழலாம், தப்பு கிடையாது. தாராளமாக தொழலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது ரமலானில் மட்டும் அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா ரமலானில் மட்டும்தான் வித்திரு ஜமாத்தா தொழுகிறோம், மற்ற நாளில் கிடையாது. மற்ற நாளுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கன்ஃபார்மாக தஹஜ்ஜுத் தொழுவீங்கன்னு தெரிஞ்சா வித்திரன் தொழுவாமல் இருக்கிறது தான் சிறந்தது. வித்திர என்ன பண்ணோம், கன்ஃபார்மான ஜமாத்தோட தஹஜ்ஜுத் தொழுவேன் அப்படின்டா நீங்கள் இஷாவோட சேர்த்து எது தொழக்கூடாது, வித்திர தொழக்கூடாது. கன்ஃபார்மாக தஹஜ்ஜுத் தொழுகி தெரிஞ்சா தஹஜ்ஜுத் தொழுதுக்கு அப்புறம் தான் வித்திர தொழுவணும். இல்லைங்க டவுட்டுங்க, எழுந்தா இன்ஷால்லா தஹஜ்ஜுத் தொழுவோம், இல்லை தூங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னீங்கன்னா பேசாம வித்திர முதல்ல தொழுதுருங்க. அதுக்கப்புறம் நீங்க தஹஜ்ஜுத்துக்கு எழுச்சிட்டீங்க, தஹஜ்ஜுத் தொழுதுறீங்க, இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணி திரும்ப வித்திர தொழுதானுமா அவசியம் கிடையாது. முதல்ல தொழுதே போதுமானது. Prophet sallallahu alaihi wasallam Rasul gave the charity faster than wind during Ramadan, but he never had wealth or he wished to anything. From where he gave the charity? நல்ல கேள்விங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல வந்து வீசும் காற்றை விட அதிகமாக சதகா செஞ்சாங்க ஹதீஸ்ல வருது. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னைக்குமே அவங்க பணம் இருந்ததே இல்லை. அவங்க எந்த பணத்திலையும் சதகா பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நேற்று முந்தானத்தை சொன்னேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ வறுமையில் இருந்தாங்க. ஒரு யூதன்கிட்ட போய் தங்களுடைய போர் உருக்கு சட்டையை அடமானம் வச்சுட்டு ரசூல் என்ன பண்ணாங்க, கோதுமை வாங்கினாங்கிறதெல்லாம் சொன்னோம். அப்படிங்கிற ரசூலை எங்கே சதகா பண்ணாங்க அப்படின்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு தான் சூரத்துல் தௌபால ஓத ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த சூரத் தௌபால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய என்னென்ன போர்கள் நடந்துச்சோ அந்த போர்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்து சஹாபாக்களுக்கு எக்கச்சக்கமான கனிமத்தை கொடுத்தான். போரில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள்கள், அந்த கனிமத்து பொருள் எந்த போராக இருந்தாலும் சரி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துகிட்ட போரா இருந்தாலும் சரி, கலக்காத போரா இருந்தாலும் சரி, 1/5 யாருக்கு வந்துடணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துடணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1/5 இது அல்லாஹ்வே விதிச்ச கட்டளை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்க 1/5 கனிமத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வரக்கூடிய அந்த பங்கை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எக்கச்சக்கமா வரும். அவ்வளவு பங்கு என்ன பண்ணிடுவாங்க, உடனே எடுத்து சதகா பண்ணிடுவாங்க ஏழைகளுக்கு. உடனே ஏழை சஹாபாக்களுக்கோ அவங்க நண்பர்களுக்கோ உடனே அள்ளி கொடுத்துருவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க, ஏழையா தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா செஞ்சது அவர்களுக்கு வந்த வருமான சோர்ஸ் என்ன, இன்கம் சோர்ஸ் என்ன, அவங்களுக்கு ரெவென்யூ என்ன அப்படின்னா இந்த கனிமத்து பொருள் தான் அவங்களுக்கு எக்கச்சக்கமா வரும். அந்த சோர்ஸ், அந்த ரெவென்யூவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க. இவங்க ஏழையாவே இருப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழமை. சூஃபியாக்கள் அனைவரும் வழிகேடா? இஸ் சூஃபிசம் a part of Islam? Please tell us the development of Sufism in Islam. டெவலப்மெண்ட் ஆஃப் சூஃபிசத்தை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை, அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும். எனிவே சூஃபிசம்ங்கிறது வந்து இன்னைக்கு உலகத்தில் சூஃபியாக்கள் நல்ல சூஃபியாக்களை விட ஃப்ராடு சூஃபியாக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சூஃபியாக்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை காலில் உள்ள வைக்கிறது, கையில் உள்ள வைக்கிறது, கையை தொட்டு முத்தம் கொடுக்கறது, உங்களை அவரை பார்த்தா அப்படி இப்படி கூனி குறுகி நிற்கணும் சூஃபி அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். சென்னையில் ஒரு சூஃபி ஷைத்தான் இருக்கிறான், மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தான்ட்ட ஏமாந்த கோடி கணக்காக கொடுத்து ஏமாந்த 3 பேர் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. 3 பேர் ஒரே நேரத்தில் இல்லை, வேற நேரத்தில் 3 பேர் நகை அள்ளி கொடுத்துருக்கான் ஒருத்தன் பைத்தியக்காரன். அந்த எப்படி அந்த சூஃபி என்ன பண்ணுவான், அந்த ஷேக்கு இவரை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, இது மும்தாஜிட்ட பேசியிருக்கிறேன், ஒரு 100 பவுன் நகையை தரணும், போய் வாங்கிட்டு வந்துரு. யார்? இவருடைய புண்டாட்டி மும்தாஜி, இவருடைய மனைவி. இவர் சொல்லுவாரா, மும்தாஜிட்ட இப்படி தான் பேசினேன். யார்? அந்த ஷேக் சொல்லுவாராம், சூஃபி, மும்தாஜிட்ட பேசியிருக்கிறேன், இப்போ 100 பவுன் நகை தரேன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு போய். யார்கிட்ட? கணவன்ட்ட. மும்தாஜி எனக்கு மனைவியா உனக்கு மனைவியா? 100 பவுன் உனக்கு தரேன் இருக்கிறா. இவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, 100 பவுன் நகை வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. இப்படி தன்னுடைய அடிவரடி கூட்டத்தை உருவாக்கி வச்சு அப்படியே அல்லாஹ் பேர்லையும் அல்லாஹ் ரசூல் பேர்லையும் அப்படியே மெஸ்மரிசம் பண்ணி அங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது, இந்த வேலைக்கு தேவைப்படுது. எந்த அளவுக்குன்னா அந்த கள்ள சூஃபி, திருட்டு சூஃபி இவன்கிட்ட சொல்லுவாராம், தம்பி பேங்க்ல வச்சோம்டா அவன் ரொம்ப கம்மியா தர்றான், மார்வாடிட்ட கொண்டு போய் வை. யாரு? சூஃபி சொல்லி தராரு. நகையை வாங்கிட்டு வந்து இவருக்கு அர்ஜென்டா ரூபா தேவைப்படுதான். அந்த மாதிரி ஒரு கேட்க போனா சுத்தி ரவுடிகளை வச்சுக்கிட்டு அடிக்கிறது, மிரட்டுறது, அந்த மாதிரி 3-4 பேர் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் வழி பண்ணுங்க சார், நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சென்னையில இதே நம்ம பகுதி பக்கத்தில் உள்ள ஒரு திருட்டு சூஃபி, இந்த ஏன் வெளிப்படையா சொல்ல, இந்த ராயப்பேட்டையில் உள்ள திருட்டு சூஃபி
ராயப்பேட்டையில், ஐஸ் ஹவுஸில், கிருஷ்ணாம்பேட்டையில் அங்கே உள்ள மக்கள் கூட அப்படியே பைத்தியக்காரத்தனமாக நம்பி அவன் ஏதோ ஒரு மெஸ்மரிசம் பண்ணி ஏதோ மக்களை வசீகரம் பண்ணி மக்களை கெடுத்து மக்களுடைய பணத்தை பூரா கோடிக்கணக்கில் இருந்திருக்காரு. ஒருத்தர் வீட்டையே எழுதி கொடுத்துருக்காரு, அவனுக்கு சொந்த வீட்டையே எழுதி போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிற்கிறார், மட்டும் நிற்கிறாரு. அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு ஃப்ராடு சூஃபிகள் தான் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. மக்களை வழிகெடுத்து அவர் நரகவாதிகளாக்கி இவங்க பெரிய அல்லாவுடைய அவதாரம் மாதிரியும் இவங்க காலில் விழுந்தா கையில விழுந்தா சாய்பாபா மாதிரி ஆயிரும் பாக்குறாங்க அவங்க. ஆனா மூத்தாப்பேட்டா என்ன நார்னா சாய்பாபா தெரியும் பார்த்தோம். மூத்தாப்பேட்டா இவன் என்ன பண்ண போறான் தெரியும் அந்த பணத்தை வச்சு. இந்த மாதிரி ஃப்ராடு சூஃபிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இளைஞர்களை வழிகெடுக்காண்டா இவன் உட்காந்து என்ன பண்றான், ஒரு காலேஜ் பையன் உட்காந்து சிகரெட் பிடிக்கிறான். அட சிகரெட் பிடிச்சி ஒளிரான்னு பார்த்தா இப்படி வச்சு பிடிக்கிறான். என்னப்பா அம்மாரா ஷேக் தேக்தே பாய் எங்க அவர் வீட்டுல இருந்து இவன் சாராயம் குடிக்கிற சிகரெட் குடிக்கிறது ஏதோ சிகரெட் கடையில் இருந்து தம்மடிச்சு நிற்கிறான். அங்கே குடிக்கும் போது இப்படி வச்சு குடிக்கிறான். என்னடா அவர் ஷேக் வீட்டுல இருந்து பாக்குறான். அந்த அளவுக்கு பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்கான். ஷேக் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப கவனமா இருக்கு அப்படின்ட்டு. அவர் ஷேக் பாக்குறாருல அங்க மறைச்சு சிகரெட் குடிக்கிறான். இந்த அளவுக்கு இளைஞர்களை வழிகெடுத்து வச்சு இந்த சூஃபியாக்கள்ங்கிற பேர்ல ஃப்ராடுகள் பண்றதுனால பொதுமக்களுக்கு எது நல்ல சூஃபி எது கெட்ட சூஃபின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த சூஃபியா கண்டிப்பா ஏதாவது சூஃபிட்ட இருந்தாகணுமா, ஒரு சூஃபிட்ட தர்பியத் பெற்றாகணுமா, அப்பெல்லாம் எந்த கம்பல்சரியும் கிடையாது. நம்ம சூஃபினா என்ன அர்த்தம், நம்மை தர்பியத் செய்யக்கூடியவர், நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடியவர். நம்மளை நேர்வழிப்படுத்துக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் இருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய நேர்வழியாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நம்மளை நேர்வழிப்படுத்துவாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய ஹதீஸை ஃபாலோ பண்ணி நடந்தாலும் நமக்கு நேர்வழி கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். சூஃபியாக்கள் பின்னாடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. போனா கண்டிப்பா வழிகிட்டு நரகத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த 10 நாள்ல வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நல்ல ஒரு பெயின்லெஸ் வியாபாரம், நல்ல லாபகரமான வியாபாரம் சொன்னா சூஃபி வியாபாரம் தான். மக்கால இருந்து கேட்டிருக்காரு, ஹியர் தராவி நமாஸ் இஸ் மஸ்ஜித் அல் ஹராம் 20 ரகாஸ் அவுட்சைட் ஆஃப் ஹராம் சைட் அவுட்சைட் 8+3 வை திஸ் டிஃபரண்ட். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல தடவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ளது மஸ்ஜிதுல் ஹராம்லையும் மஸ்ஜித் நபவியிலையும். அதனால அந்த முறைப்படி 20 ரக்காத்துன்னு வச்சிருக்கிறாங்க. பின்னாடி வந்தவங்க அங்க ஹதீஸ்களை பார்த்து அதுல பார்த்து இல்ல 8 ரக்காத்து தான் ஆதாரம் இருக்குது, 3 ரக்காத் 11 ரக்காத்து தான் ஆதாரம் இருக்குது, ஆயிஷா நினைச்ச தஹஜ்ஜுன்னு சொன்ன ஹதீஸை எடுத்துக்கிட்டு 8 ரக்காத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நமக்கு ஆதாரம் மத்த பள்ளியில் நடக்குது ஆதாரம் இல்ல, மக்கால மஸ்ஜிதுல் ஹராம்லையும் மஸ்ஜித் நபவியில் நடக்குது நமக்கு ஆதாரம். அதான் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து மாறாம நடக்கிறது. உங்கள் பயானில் ஹரம் ஷரீஃபில் ஒரு கிணறு இருக்கிறது, அதில் பொக்கிஷம் உள்ளது என்று கூறினீர்கள். அந்த பொக்கிஷத்தை பற்றி விரிவாக சொல்கிறேன் என்று கூறியிருந்தீர்கள். உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு சொன்னேன், இது வேற ஏதோ பயான பத்திரி எனக்கு மெயில் அனுப்பிட்டார் நினைக்கிறேன். ஹரம் ஷரீஃபில் ஒரு கிணறு இருக்கிறது, அதில் பொக்கிஷம் உள்ளது என்று கூறியிருந்தீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். ஜம்சம் கிணத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள் நகையெல்லாம் அள்ளி போட்டு மூடிட்டு ஜம்சம் கிணத்தை மூடிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அல்லாஹ் தஆலா அபு தாலிபுடைய கனவுல அப்துல் முத்தலிபுடைய கனவுல இதை ஜம்சம் தோண்டுபடி அல்லாஹ் உத்தரவிட்டான். ஜம்சம் இந்த வரலாறு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஹரம் ஷரீஃப்ல ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல பொக்கிஷம் உள்ளது என்று கூறியிருந்தீர்கள். அந்த பொக்கிஷத்தை பற்றி பின்னால் விரிவாக சொல்லிடுறேன்னு சொன்னா அப்பெல்லாம் சொன்ன உங்களுக்கு சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க வரீங்க போன வருஷம் பயங்கரம் இருப்பீங்க தான் அப்படி சொல்லியிருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை. இது எந்த இதில் கேட்டதா தெரியல. Can I give the interest credited in my bank account to a person who is asking price? சொல்லி இப்பதான் சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஒரு 2 bedroom ஃபிளாட் வாடகைக்கு எடுத்து ஒரு ரூமை மேல் வாடகைக்கு கொடுக்கிறேன். ஆஸ் பர் இஸ்லாம் இது கூடுமா? அதாவது 2 பெட்ரூம் வாடகைக்கு எடுத்து நான் ஒரு பெட்ரூம் மேல் வாடகை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அது வீட்டு ஓனருடைய அனுமதி இல்லாமல் கூடாது. வீட்டு ஓனர் உங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு வாடகைக்கு. அவர் சொல்றாரு நீங்க இதை நீங்க குடியிருக்கிறதுக்கு இல்லை பை, எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கங்க, நீங்களும் குடியிருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸும் குடியிருக்கலாம், இல்ல வேற யாரும் நீங்க வாடகை போடலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாருந்தா ஓகே, தாராளம் வாடகை போடலாம். இல்ல நீங்க குடியிருக்கிறது தான் அக்ரிமெண்ட் போட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வாடகை கொடுத்து நமக்கு அனுமதி கிடையாது. அடுத்து அமெரிக்காவில் கேட்டிருக்காரு, பெண்கள் ஜும்மா தொழுகை மஸ்ஜிதில் தொழுத பின் தொஹரும் தொழ வேண்டுமா? இங்கே யூஎஸ் நியூ ஜெர்சியில் சிலர் அவ்வாறு தொழுகின்றனர், விளக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு பொதுவாக புரிஞ்சுங்க, ஜும்மா தொழுகை கடமை இல்லை. பெண்களுக்கு தனியா தொழுதா ஜும்மா தொழுகை கடமை இல்லை. ஆனால் ஆண்களோடு சேர்ந்து அது ஆண்கள் தொழ வைக்க அவர்கள் ஜும்மா தொழுதால் தொழலாம், தாராளமாக தொழலாம். திரும்ப தொஹர் தொழணும் அவசியம் கிடையாது. ஏத்திகாஃப் மினிமம் எத்தனை நாள் இருக்கலாம்? எங்கு எனக்கு லீவ் 2 days தான் கிடைக்கும், ப்ளீஸ் கிளியரா சொல்லவும். அப்ப இது வரைக்கும் நான் எல்லாம் சொல்ல போற கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏத்திகாஃப்ங்கிறது 10 நாள் இருக்கிறதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து.
ஏத்திகாஃப் வந்து 10 நாள் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான சுன்னத்து, அதான் 10 நாள் தான் இருக்கணும். இல்லை வாய்ப்பில் 2 நாள் இருந்தால் அல்லாஹ் நன்மை தருமானா, தராமலாம் போயிட நிச்சயமாக தருவான் அல்லாஹ், அதற்குரிய கூலி தரும். உதாரணமாக தராவி எடுத்துங்களேன், 20 ரக்காத் தொழுவது சுன்னத்து. இல்லை நான் 4 ரக்காத் தொழுதேன், நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? 8 ரக்காத் தான் தொழுதேன், நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், நன்மை கிடைக்கும். தஹஜ்ஜுத் 8 ரக்காத் தொழுவது சுன்னத்து. ஒருத்தர் 8 ரக்காத் தொழுவுல 4 ரக்காத் தான் தஹஜ்ஜுத் தொழுதாரு, இல்லை நீ 8 ரக்காத் 4 ரக்காத் தான் நன்மை தரமான நல்லா சொல்லிடுவானா? கிடைக்கிற நன்மை கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் முழுமையான சுன்னத்து என்பது 10 நாள் இருக்கதான் சுன்னத்து. இல்லை 2 நாள் 3 நாள் வாய்ப்பு கிடைக்குது, இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும், கேன் ஐ கிவ் அவர் ஜகாத் டு அவர் ஃபேமிலி லைக் ஓன் பிரதர்ஸ் ஃபேமிலி? கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அவரோட ஜக்காத்தை வந்து அவரோட சொந்த சகோதரோட குடும்பத்துக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. தாராளமாக கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு மனிதர் நோன்பு நேரத்தில் சுப தொழுதை விட்டு தூங்கி விட்டார். லுஹர் வக்து முடிந்து அசர் வாங்கு சொல்லும் போது, சுப்ஹானல்லாஹ், நோன்பு வைக்கிறதே தூங்குறதுக்காக பொழுத்துருது. அப்போது அசரை மாத்திற்கு சென்று லொஹர் தொழில் அசர் ஜமாத்திற்கு சென்று லொஹர் தொழில் நிறைவேற்றினேன் என்று நியத்து வைத்து தொழலாமா? பிறகு அசர் தொழலாமா? அது நபிஸ்ஸலாங்கிறாங்க, மன் நாமன் சலாத்தின் அவன் நசிஹா ஃபல்லி சல்லிஹா இதா தக்கரஹா. ஒருவர் தொழுகை வக்தை விட்டுட்டு தூங்கிடுறாரு அல்லது தொழுணுங்கிறதே மறந்துடுறாரு, அவர் எப்போ முழிப்பு வருமோ, எப்போ ஞாபகம் வருமோ உடனே தொழுதரணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர் அசர் ஜமாத்துக்கு வர்றாரு லொஹர் தொழுவுல, இப்போ இமாமுக்கு பின்னால் லொஹர் தொழுது அதுக்கப்புறம் அசர் தொழுலாமா? தாராளம் தொழுவான், தப்பு கிடையாது. நோன்பு காலங்களில் இஷா தொழுகின் ஜமாத் தவற விட்டால் தராவி தொழு பல தடவை சொல்லியாச்சு, இது தொழலாம், தப்பு கிடையாது. விவசாய நிலங்களில் ரியல் எஸ்டேட் செய்யலாமா? விவசாய நிலங்களில் ரியல் எஸ்டேட் செய்யலாமான்னு என்ன அர்த்தம்? புரியலையே. நீங்க விவசாய நிலங்கள் தான் ரியல் எஸ்டேட் ஆயிட்டு இருக்குது. விவசாய நிலங்கள் இது வந்து மார்க்க ரீதியா இல்லாமல் சமூக ரீதியா கேட்கிறாரு. பாவிகளா, விவசாய நிலங்களை பூரா பிளாட் போட்டு வித்துறா அப்புறம் எங்கேயும் அரிசி கிடைக்கும் உங்களுக்கு, அதை கேட்கிறாரு நினைக்கிறேன். அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். மார்க்க ரீதியா எந்த தடையும் கிடையாது. அவருக்கு சொந்தமான நிலம், அவர் பிளாட் போட்டு விற்பாரு அல்லது விவசாயம் பண்ணுவாரு, வாடகைக்கு விடுவாரு, என்னன்னாலும் பண்ணுவார், அவருடைய விருப்பம் அது. நீங்க விவசாய நிலத்தில் விவசாயம் தான் பண்ணணும், பிளாட்லாம் போட்டு விற்கக்கூடாது, அப்பெல்லாம் ஷரியத் எந்த தடையும் கிடையாது. பாத்ரூமில் குளிக்கும் போது நிர்வாணமாக குளிக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டா? ஓப்பனாக குளிப்பறப்படுத்துது நிர்வாணமா? அதாவது நபிஸ்ஸலாத்து சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வல்லாஹு அஹக்கன் தஸ்தஹியா பிஹி அப்படின்னாங்க. அதாவது இதுல நீ வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியானவன் அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு முன்னாடி எப்படி குளிப்பியா? வெட்கப்படுவேன். பாத்ரூம் வந்து பாத்ரூம்லேயே அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் உன்ன, அப்போ அல்லாஹ் வந்து இப்போ வெட்கப்படுவதற்கு அதிக தகுதியானவன் அப்படிங்கிறாங்க. அதனால அவாய்ட் பண்ணணும். வேற நிர்பந்தமான சூழ்நிலை, வேற மாற்று ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குளிக்க தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து துணியோடு குளிப்பதான் ரொம்ப ஏற்றமானது. ஒது செய்யும் பொழுது தோல் பூஜத்தை மறைத்திருக்க வேண்டுமா? அப்பெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க தோல் பூஜம் திறந்த நிலையிலும் ஒது செய்யலாம், ஒது கூடும். நான் டிவி பார்ப்பதில்லை, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சகர் நேர நிகழ்ச்சி வெப்சைட்டில் இருக்கிறதா? வெப்சைட்டில் பார்க்கலாமே. வெப்சைட்டில் நீங்கள் அந்த டைம் லைவாக கூட பார்க்கலாம். தமிழன் டிவியில் வரது இல்லையா? தமிழன் டிவியில் வரது இல்லையா சகர் நேரத்தில் காலையில்? அப்படியா? வரதில்லை, என்னன்னு தெரியலங்க. ஆனால் மற்ற நிகழ்ச்சியெலாம் வந்துட்டு இருந்துச்சு, சகர் நேர நிகழ்ச்சி ஏன் வர்றதுன்னு தெரியல. ஒர்க் ஆக மாட்டேது, டவுனாக இருக்கிறதுனால. நெட்டு டவுனாக இருக்கிறதுனால தமிழன் டிவி வர மாட்டேதான். நெட்டு கிளியராக வந்துச்சுன்னா தமிழன் டிவி வந்து நேரடி ஒளிபரப்பில் வருது, அது நீங்கள் பார்க்கலாம், தப்பில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு நூலை பற்றி கூறவும். சஹீஹ் புகாரி வாங்கி பாருங்க, சஹீஹ் முஸ்லீம் படிங்க, அதில் எல்லா விஷயமும் அதில் வந்துடும். தமிழ்லேயே வந்துருக்குது. இன்னைக்கு டெய்லி 2 பக்கம் 3 பக்கம் படிங்க. புரியாத இடத்த குறித்து வச்சுக்க. உங்களுக்கு தெரிஞ்ச உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு இந்த ஹதீஸ் புரியல, என்ன விளக்கம்னு கேளுங்க. ஹதீஸ்களை படிக்கக்கூடிய பழக்கமோ குர்ஆனுடைய தர்ஜுமா படிக்கக்கூடிய பழக்கம் நம்மள்ட்ட வந்துடணும். நம்ம அப்படி அந்த ஹதீஸ்களை படிக்கக்கூடிய பழக்கம் வந்துச்சுன்னா நீங்க அதான் நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க வெளிப்படையா உணர்வீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிற மாதிரி. ரெகுலரா நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை படிக்க ஆரம்பிச்சோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும். அதனால ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களோட தொடர்பை ஏற்படுத்திங்க. இன்னைக்கு சஹீஹ் முஸ்லீம் வந்திருக்குது, சஹீஹ் புகாரி வந்திருக்குது, அபுதாவுத் வந்திருக்கு, எல்லாமே தமிழ் தர்ஜுமா வந்திருக்குது. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் படிக்க ஆரம்பிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்து கேட்கிற மாதிரியும் அவங்க சொல்ற மாதிரியும் சஹாபாக்கள் அழகா ரசூலுல்லாஹ் நடந்திருக்காங்க, சஹாபாக்கள் எப்படி பதில் சொல்லிருக்காங்க, இதெல்லாம் புரிய ரொம்ப வசதியா இருக்கும். அதனால தொடர்ந்து படிங்க இன்ஷா அல்லாஹ். ஷியாக்களை போல் சஹாபாக்களை குறை கூறும் தௌஹீத் ஜமாத்தினர் அஹ்லு சுன்னாவில் சேர்வார்களா? மேலும் குர்ஆனுடைய கடைசி 2 சூறாக்களை இடைச்சேர்க்கை என்ற சர்ச்சையை கிளப்பியுள்ளார்கள். தங்கள் கருத்து என்ன? இது இந்த வருஷம் அந்த வகையா இருக்கும். ரமதானுக்கு வகை வரும் இல்லையா?
இந்த வருஷம் வந்து ஏதாவது புதுவாக வகையாக இருக்கும், குர்ஆனுடைய 2 கடைசி ஆயத்து கடைசி சூறா இல்லை அப்படின்னு சொல்லி. இது யார் சொல்கிறான்னு தெரியல எனக்கு. அது தௌஹீத் ஜமாத்திலும் கேட்டிருக்காரு. எந்த தௌஹீத் ஜமாத்? தமிழ்நாடா, இந்தியனா, ஆஸ்திரேலியாவா, அமெரிக்கனா? அதை நீங்கள் சொல்லலை. அதனால் எந்த தௌஹீத் ஜமாத் எனக்கு தெரியல. எனவே இந்த மாதிரி ஃபித்னாக்கள், இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்கும், நம்ம அல்லாஹ்ட தௌபா செய்யணும் யா அல்லாஹ், நம்ம அல்லாஹ்ட துஆ செய்யணும் யா அல்லாஹ். கடைசி வரைக்கும் நான் ஹக்லே இருந்து ஹக்லே மௌத்தா செய்ய அல்லாஹ், எனக்கு ஈமான்ல மௌத்தக்கூடிய அல்லாஹ், எந்த வழிகட்ட கூட்டத்திலையும் சேர்ந்து யாருடைய பேச்சை கேட்டு வழிகட்ட கொடுத்து போயிடாம பாதுகாத்துறியா அல்லாஹ். உன்னுடைய கலாமையும் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை மட்டும் என்ன பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹ்ட துஆ செஞ்சுட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஹிலாஃபா, தென் when ஹிலாஃபா will come again இன்ஷா அல்லாஹ். ஹிலாஃபா எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த முரீத் வியாபாரம் மாதிரி இப்போ ஒரு ஃபேமஸ் வியாபாரம் ஹிலாஃபா வியாபாரம் வந்துருக்குது. அதாவது இன்னைக்கு இயக்கங்கள் எல்லாம் இளைஞர்கள் வந்து வெறுத்து போய் எல்லா இயக்கங்களும் ஃப்ராடியா, எல்லாம் திருட்டு பசங்க அப்படின்னு வெறுத்து போய் இயக்கங்கள்லாம் வெளியே வந்திருக்காங்க பாருங்க. அந்த இளைஞர்களை குறி வச்சு வா எங்கிட்ட வா, நம்ம ஹிலாஃபத்தை உருவாக்கலாம், இயக்கங்கள்லாம் வேஸ்ட், போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுங்கிறல்ல, வா நம்ம ஒரு, நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு தலைமை இல்லாதானே, நம்ம ஒரு ஹிலாஃபத்தை உருவாக்கலாம். ஹிலாஃபத்து பண்ண மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை பூரா சொல்லி, அப்படி ஹதீஸ் இருக்குது, இப்படி ஹதீஸ் இருக்குது, ஹலீஃபா அங்கே வருவார், இங்கே வருவார், நாளைக்கு நம்ம மெட்ராஸ் வந்து மவுண்ட் ரோடு உட்காருவார் ஹலீஃபா, அவர்கிட்ட பயத், இப்படிலாம் இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி, அதாவது பொதுவாக இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது இல்லையா, ஒரு வேக்கம் நிலவுது. அதாவது நமக்கு ஒரு தலைமை இல்லையே, நமக்கு ஒழுங்கான தலைமை, வழிகாட்டுற தலைமை இல்லையே அப்படிங்கிற வந்து ஒரு ஏக்கம் இருக்குது பாருங்க. அந்த ஏக்கத்தையும் அந்த வெற்றிடத்தையும் சில பேர் பயன்படுத்திக்கிட்டு நாங்க ஹிலாஃபத்தை உருவாக்க போறோம் வா அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் கேட்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே, ஹிலாஃபத் ஏற்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிருக்காங்க, கண்டிப்பா இந்த உம்மத்து ஹிலாஃபத்திலாம் மூத்தாகாது, நமக்குன்னு ஒரு தலைமை ஏற்படும், இன்ஷா அல்லாஹ் ஹிலாஃபத் ஏற்படும். எங்க ஏற்படும், எப்ப ஏற்படும், அல்லாஹு ஆலம். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு 50 பேர் சேர்ந்து, ஒரு 100 பேர் சேர்ந்து, ஒரு 500 பேர் சேர்ந்து, ஒரு 1000 பேர் சேர்ந்து இவர் தான் ஹலிஃபா அப்படின்னு சொல்லிவிட்டா அவர் ஹலிஃபா ஆயிட முடியாது. அவர் பேர் ஹலிஃபத்துல்லாஹ் வந்து போயிடலாம், அவர் ஹலிஃபா ஆயிட முடியாது. அதனால அந்த மாதிரி அங்க கலிஃபா வந்துட்டாரு, இந்த கலிஃபா வந்துட்டாரு, வாயில நுழையாத சில பேர்களை சொல்லி, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பேர்களை சொல்லி, அங்க ஹிலாஃபத் வந்துருது, இங்க ஹிலாஃபத் இயக்கம் வந்துருது, அங்க கலிஃபா வந்திருக்காரு, இங்க கலிஃபா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இது மக்களை வந்து இளைஞர்களை வந்து என்ன பண்றாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட இயக்கத்தை சேர்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதுவும் ஒரு விதமான இயக்கம். எத்தனை இயக்கங்கள்ல இருந்து நீங்க வேணான்னு சொல்லி வெளியே வர்றீங்களோ, இந்த ஹிலாஃபத் இயக்கங்கிறது ஒரு விதமான இயக்கம், அவ்வளவுதான். இதுவரை நமக்கு ஏற்பட்ட இயக்கங்கள், ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இந்த இயக்கத்தில் ஏற்படாதுங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. எனது நண்பரின் குடும்பம் வெளியூரில் உள்ளதால் அவர் சகர் சாப்பிடுவதற்கு மிகுந்த சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் அவர் தாயார் அவரை நோன்பு இருக்க வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறாராம். தற்போது நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பதாக இல்லை. எனவே தற்போது நான் என்ன செய்யணும்? அவங்க தாயார் நோன்பு வைக்க வேணாம்னு சொன்னாங்க, இவர் என்ன சொன்னாலும் கேட்பதா, என்ன நோன்பு வைக்கிறாரா வைக்க மாட்டேங்கிறாரா? நோன்பு வைக்கணும். சகர் செய்ய சிரமமா இருந்தா அதுக்காண்டி எத்தனையோ ஹோட்டல், ஏன் மதியானம் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, நான் பேச்சுலர் இருக்கங்கிறதுக்காண்டி ஆஃபீஸில் வேலை செய்ய வந்துடுறாரா? மதியானம் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயுமே ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால நான் வந்து பேச்சுலராகவே இருந்துடுறேன், நான் பேச்சுலர் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, அதனால நான் வேலைக்கே போறது இல்லை, நான் மதியானம் சாப்பிட்டு மட்டும் வீட்டில் உட்காந்துடுறேன், வேலைக்கு போகாமல் இருக்கிறாரா? அதனால சகர் கிடைக்கலங்கிற காரணம் வச்சுலாம் நோன்பை விடுறது பெரிய பாவம் கூடாது. சகர் எங்க கிடைக்குதோ தேடி போய் சாப்பிட்டு நான் சகர் வைக்கணும், நோன்பு வைக்கணும். தற்போது நான் பணி செய்யும் முதலாளிக்கு வட்டி பணம் வருகிறது, அவர் கொடுக்கும் ஊதியம் எனக்கு ஹலாலா ஹராமா, அவரிடம் நான் தொடர்ந்து பணி செய்யலாமா கூடாதா? அதாவது நீங்க என்ன பணி செய்றீங்க அதுதான் பிரச்சனை. அவர் என்ன வியாபாரம் பண்றாரு, என்ன எப்படி ஹராமான வருமானம் வருது அதுவே விஷயம். நீங்க என்ன வேலை செய்றீங்க அவர்கிட்ட? அவர் ஹலாலான கம்பெனில ஹலாலான வேலை செய்றீங்களா? தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. தண்ணீர் பிசினஸ் செய்வது ஹராமா ஹலாலா? அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தண்ணீரை விற்கிறத ஹராமாக்குனாங்க, தண்ணியை விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த தண்ணி அப்படின்னு சொன்னா, ஊர்ல எங்கேயுமே தண்ணீரே கிடைக்கல, ஊர்ல எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கல, இவருடைய கிணத்துல மட்டும் தண்ணீர் இருக்குது. அந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய தண்ணீரை குடம் 10 ரூபா எடுத்துட்டு போறியா, எடுத்துட்டு போ அப்படின்னு விற்கிறது ஹராம். அது இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பியூரிஃபைட் வாட்டர் இருக்கு பாருங்க, இது ஹராம் கிடையாது. ஏன்னா இது தண்ணீரை விற்கல, அந்த தண்ணீருக்கு பதிலாக இருக்கக்கூடிய அவங்க பியூரிஃபைட் பண்றது, அந்த பேக்கிங் பண்றது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இங்கேருந்து அங்கே கொண்டு வருது, அங்கேருந்து இங்கே கொண்டு வருது, அந்த செலவெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு லாபம் வச்சு விற்கிறாங்க. இது வந்து மார்க்கத்து தடை இல்லை. ரசூலா எந்த மாதிரி தண்ணீர் விற்கிறது தடை செஞ்சாங்கன்னா, நான் சொன்ன பாருங்க, மக்களுக்கு தண்ணியே கிடைக்கல, இவர் கிணத்துல மட்டும் தண்ணீர் இருக்குது, அதை வச்சுட்டு ஒரு குடம் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாரு, அல்லாஹ் கொடுத்த நேமத்தை விற்கிறாரு, இது தப்பு கூடாது. மதீனாவில் உள்ள மஸ்ஜித் நபியில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திய மெஹராபில் தானே இப்பொழுது தொழுகை நடத்தப்படுகிறது? இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிற மெஹராப் இருக்குது, அதுக்கு ஒரு 10 அடி முன்னாடி பள்ளிவாசல் இழுத்து கட்டி அங்கே ஒரு மெஹராப், அதில் தொலை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைச்ச மெஹராபில் பொதுமக்கள் தொழுவதுக்கு அனுமதி உண்டு. பொதுமக்கள் நாமெல்லாம் போய் ரசூலுல்லாஹ் தொலைச்ச மெஹராபில் தொழலாம், சும்மா தொழலாம். நான் மக்காப்பள்ளி இமாமா இருக்கேன், நான் அந்த மெஹராபில் தொலைப்பேன், அவர் தொழலாம் வைக்கக்கூடாது, தொழுலாம் போய் 2 ரக்காத் நம்ம தொழுலாம், தப்பு கிடையாது, அனுமதி இருக்குது. ஆனால் அந்த மெஹராபில் இந்த தொழுகை நடத்துறது, தொழுகை வந்து 10 அடி முன்னாடி போய் அந்த மெஹராபில் தொழு வைக்கிறாங்க. நாயகம் குத்துபா நடத்திய மெம்பர்ல தானே இப்போ, ஏன் இது பற்றி கேட்டு இருக்காரு இவரு? நாயகம் குத்துபா நடத்திய மெம்பர்ல தானே இப்பொழுது குத்துபா நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா நடத்திய இடத்துல இப்போ ஒரு மெம்பர் இருக்குது, அதே மெம்பர் இல்லை.
நபிசுல்லாஹு குத்துபா அதே இடத்துல தான் இப்போ ஒரு மெம்பர் இருக்குது. ஆனால் அந்த மெம்பர் இல்லை, இது வேற மெம்பர். இது அங்கே ஒரு சிறிய மெஹராப் இருக்கிறது, அதிகார தொழுகை நடத்தியது. என்ன அந்த மெஹராப் தான் ரசூலா தொழுகை நடத்துறதுங்க. திண்ணை தோழர் இருந்த இடம் இது எல்லாம் நான் மதினாவோட உங்களை கூட்டு போய் மதினாவில் காட்டணும். இதுதான் வந்து திண்ணை தோழர் இருந்த இடம், இது ரசூலா தொழுகை நடத்தின இடம் காட்டணும். நான் அங்கே உட்காந்து திண்ணை தோழர் இருந்த இடம் இது ரசூலா ரோதாக்கு பின்னாடி இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிருமா உடனே? இது என்ன கேட்குறான்னு தெரியல. ஜிப்ரீல் என்ற மலக்கு மஸ்ஜித் நபிக்கு வரும்பொழுது அங்கே ஒரு கல்லில் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே இப்போ அந்த கல் இப்போ இருக்கிறதா தேடிட்டு சொல்றேன். அல்லாஹ் ரப்பல் இந்த விஷயங்களை பேசணுமா, இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதாக சோலை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜக்காத்துகளும் சதக்காக்களும் முறையான ஏழை மாணவர்களுடைய கல்வி பணிக்காக பயன்படுத்த உங்களுடைய ஜக்காத் மற்றும் சதக்காக்களை இல்மி ட்ரஸ்ட்டுக்கு வாரி வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வழங்கும் ஜக்காத்தும் சதக்காவும் ஏழை மாணவர்கள் ஆலிமாகவும் அட்வொகேட்டாகவும் உருவாக்கக்கூடிய உன்னத பணிக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.